பார்ட் 1க்கு வந்துட்டு 20 நிமிஷம் எடுத்தாலே போதுமானது. ஏன்னா பார்ட் 1 வந்துட்டு மிக மிக ஸ்லோவா மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு. அதனாலதான் இதுக்கு நான் பார்ட் 1 முதல்ல ஃபோக்கஸ் பண்றேன். சோ உங்களுக்கு புரியும் எவ்வளவு ஸ்லோவமா நீங்க வந்துட்டு பார்ட் 1ல வந்துட்டு மார்க்ஸ் எடுக்கலாம். ஓகே, சோ பார்ட் 1 வந்துட்டு முடிந்த அளவுக்கு நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு நல்லா செய்யணும். 20 நிமிடங்கள் உங்களுக்கு ஒதுக்குனா போதும். ஓகே, லெட்ஸ் சே 19 நிமிடத்துல நீங்க முடிச்சிட்டீங்கன்னாக்கா வெரி குட். 20 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. பட் அங்க ஸ்டாப் பண்ணாம 21 நிமிஷமா 22 நிமிஷமா ஓகே எடுத்துக்கொடுங்க. பிளஸ் மைனஸ். ஓகே, எக்ஸாக்ட்லி 20 நிமிஷம். பார்ட் 2 வந்துட்டு எக்ஸாக்ட்லி 30 மினிட்ஸ். பார்ட் 3 வந்துட்டு எக்ஸாக்ட்லி 40 மினிட்ஸ். இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? சோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் ஆக்சுவலி பிளஸ் மைனஸ். ஓகே, பிளஸ் மைனஸ். ஓகே, இப்ப 20னாக்கா 20ல இருந்து 22 நிமிஷம் அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. சோ அந்த மாதிரி மேபி இங்க வந்துட்டு 28 நிமிஷத்துல நீங்க முடிச்சிடலாம். சோ உங்களுக்கு சாலிடா 40 மினிட்ஸ் இருக்குது. ஓகே, சோ இது வந்துட்டு ஒரு அங்கரைன். இது ஏன் நான் இப்படி போட்டிருக்கிறேன்னா 40 நிமிஷம் வந்து நீங்க பார்ட் 1ல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா தென் கண்டிப்பா பார்ட் 2 பார்ட் 3 வந்து நீங்க நல்லா செய்ய முடியாது. ஏன்னா கேள்வி வந்துட்டு பார்ட் 1 வந்துட்டு மிகவும் சுலபம், பார்ட் 2 வந்துட்டு சிட்ரஹான, பார்ட் 3 வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம். சோ அதனால அந்த ஆர்எஸ் ஓகே சிட்ரஹான அண்ட் சுசஹான் அதுக்கு ஏற்ப நீங்க டைம் வந்துட்டு ஒதுக்கணும். சரிங்களா? ஓகே, இங்க ஏன் உங்களுக்கு 40 நிமிஷம் தேவைப்படுதுனாக்கா நீங்க கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 3ல வந்துட்டு 3 கேள்வி கொடுத்திருப்பாங்க. ஓகே, பார்ட் 3ல பாருங்க soalan 3, soalan 4, soalan 5. சோ இந்த 3 கேள்வி நீங்க படிச்சுட்டு நீங்க ஒன்னு சூஸ் பண்ணணும். பார்ட் 3ல வந்துட்டு 3 கேள்வி கொடுத்திருப்பாங்க. சோ இதுல வந்துட்டு நீங்க 3த்தையும் படிச்சுட்டு ஒன்னு சூஸ் பண்ணணும். அப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படுதாங்க பிளே பண்றதுக்கு. அதனாலதான் நீங்க 40 மினிட்ஸ் அங்க ஒதுக்கணும். ஓகே, whereas பார்ட் 1 பார்ட் 2 வந்துட்டு கேள்வி வந்துட்டு ஒரே கேள்விதான் கொடுத்திருப்பாங்க. அந்த கேள்வி வந்துட்டு வாஜிப் ஜவாப், பிலிஹான் வந்துட்டு இல்ல. பார்ட் 1ல வந்துட்டு ஒரே கேள்விதான் வரும், அது வாஜிப் மஞ்சாவாப். பார்ட் 2ல வந்துட்டு ஒரே கேள்விதான் வரும், சோ வாஜிப் மஞ்சாவாப். ஓகே, சோ அதுக்கும் பிலிஹான் இல்ல. சோ அதனால பார்ட் 3க்கு வந்துட்டு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 நிமிஷம் நீங்க எடுப்பீங்க. அந்த 3 கேள்வி படிச்சு எது வந்துட்டு ஸ்லோபமா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்றதுக்கு. சரிங்களா? இதுதான் டைமிங். ஓகே, டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யாரு வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு சரியா ஃபாலோ பண்ணலையோ உங்களால வந்துட்டு அந்த எஸ்ஏவை வந்துட்டு முடிக்க முடியாம போயிடும். ஓகே, சோ திஸ் இஸ் அபவுட் யோர் டைம். ஓகே, இப்போ வந்துட்டு இதுதான் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3. ஓகே, சோ பார்ட் 1 தான் இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். சோ இதை மட்டும் கொஞ்சம் லேசா நம்ம பார்த்துப்போம். இது ரைட், திஸ் இஸ் ஆக்சுவலி த டிப்ஸ். ஒரே கேள்விதான் வரும். ஓகே, ஒன் கொஸ்டின் அண்ட் இட் இஸ் கம்பல்சரி, வாஜிப் ஜவாப். ஓகே கிளாஸ், ஒரு கேள்வி நீங்க விடை அளிக்கலடா உங்களுக்கு 20 மார்க் வந்து கான், அவ்வளவுதான். ஓகே, சோ அதனால 3 கேள்வியும் நீங்க எழுதணும். தெரியலையோ சரி தவறோ அது நம்ம கேள்வியில படிச்சு புரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு ஏற்ப நம்ம செஞ்சிடணும். ஓகே, இல்லைன்னா உங்களுக்கு 20 மார்க்ஸ் கான். சரிங்களா? சரி, ஓகே, சோ ஒரே கேள்விதான் வரப்போகுது. is compulsory வாஜிப். ஓகே, ஷார்ட் கம்யூனிகேட்டிவ் மெசேஜ் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த கேள்வியில எழுதணும். ஓகே, a short response to an informal message. மெசேஜ்க்கு ஏற்ப நீங்க ஒரு பாலாஸ் மாதிரி அல்லது இமெயில் பாலாஸ் மாதிரி நீங்க எழுதுவீங்க. ஓகே, அதுதான் வந்துட்டு டாஸ்க் 1 பார்ட் 1. பொதுவா வந்துட்டு in about 80 words 80 சொற்களுக்குள்ள தான் இருக்கணும். ஓகே, நான் சொற்கள் வந்துட்டு 80ன்னு சொல்லும் பொழுது நீங்க அவங்க உட்காந்து கணக்கு பண்ணிருக்க தேவையில்ல. ஓகே, 90 ஓகே போகலாம், எழுதலாம். 100 ஓகே எழுதலாம். 120 எழுதலாம். ஆனால் நீங்க என்ன எழுதுறீங்களோ அது கேள்விக்கு ஏற்ப எழுதியிருக்கணும். ஓகே, கேள்விக்கு ஏற்ப நீங்க எழுதியிருக்கணும். அதுதான் மிக மிக முக்கியம். தெரியுதுங்களா? நீங்க வந்து கேள்வியில வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு நீங்க பதில் கொடுக்காம வேற ஏதாவது எழுதிருந்தீங்கன்னா நீங்க 200 சொல்லு எழுதினாலும் உங்களுக்கு வந்து மார்க் 5 மார்க் கிடைக்க கூட ரொம்ப கஷ்டம். சோ அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், என்ன எழுதுறீங்களோ அது கேள்வியில கேட்டிருக்கணும். ஓகே, எஸ் இமெயில் தீடா ரஸ்மி, எஸ் என்ன எழுதுங்களோ அது கேள்வியில கேட்கணும். அந்த மாதிரி ஏற்றவாறு நம்ம எழுதணும் அதனுடைய ரிப்ளை. சரிங்களா? அதனால சொற்கள் வந்துட்டு ஓகே நான் கரெக்ட் 5 தான் செய்ய போறோம் அப்பதான் எனக்கு மார்க்ஸ் கிடைக்கும், கிடையவே கிடையாது. சோ இன்னைக்கு நீங்க சொந்த ஸ்கிரிப்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், வாவ் ஓகே இவ்வளவு சுலபமா எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதான் நான் சொல்றேன், பார்ட் 1 வந்துட்டு மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக தான் அவங்க அவ்வளவு சுலபமாக்கி இருக்காங்க. அதனாலதான் பார்ட் 1 வந்துட்டு சுலபமா இருக்கும். ஓகே, சரி, ஆல்ரைட். நான் இன்னொன்று சொல்லிக்கொள்ள விரும்புறேன். ஒரு சில மாணவர்கள் வந்துட்டு
200 சொற்கள் எழுதுவாங்க. ஓகே, ஆனா அந்த 200 சொற்கள் ஓகே எழுதி முடிச்சுட்டு அடுத்த கேள்விக்கு போகும் பொழுது ஏறக்குறைய அவங்க கிட்ட லெட்ஸ் சேல ஒரு 40 நிமிஷம் தான் இருக்கும். அந்த 40 நிமிஷத்துல நீங்க இந்த 2 கேள்வி எப்படி செய்ய போறீங்க? அதனாலதான் சொல்றேன், ஸ்மார்ட்டா வேலை பண்ணணும். 20 நிமிஷத்துல அந்த கேள்விக்கு என்ன கேட்கறாங்களோ அதுக்கேத்த மாதிரி எழுதி முடிச்சுட்டு டக்குன்னு அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடணும். ஏன்னா நம்ம மைண்ட்ல வந்துட்டு என்ன செட் பண்ணிருக்கோம், 3 கேள்வியும் நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ணி ஆகணும். சோ அதனால நான் டீச்சர் இந்த கேள்வி வந்து பெஸ்டா செய்ய போறேன், ரொம்ப ஈஸியா இருக்கு டீச்சர், சோ ஐ ரியலி வாண்ட் டு ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மாணவர்கள் 60 நிமிஷம் கூட இங்க வந்துட்டு ஒதுக்கி இருக்காங்க. சோ மொத்த டைமே உங்களுக்கு 1.5 மணி நேரம். அதுல 1 மணி நேரம் நீங்க இந்த முதல் கேள்விக்கு போயிட்டீங்கன்னா மத்த 30 நிமிஷத்துல இந்த 2 கேள்வி உங்களால செய்ய முடியுமா? சோ இதெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். அதனாலதான் சொல்றேன், டைமுக்கு ஏற்ப கேள்வியில என்ன கேட்டிருக்காங்களோ இதானே உனக்கு வேணும், ஓகே நான் எழுதிட்டேன். சோ அந்த மாதிரி சந்தோஷமா கடைசியில அந்த பரீட்சை முடிச்சுட்டு வெளியாகுள்ள நம்ம மனசுல வந்துட்டு ஒரு மாதிரியான ஒரு சங்கடம் இருக்கக்கூடாது. ஐயோ நான் இதை செய்யலையே, ஐயோ நான் இதை விட்டுட்டேனே, ஐயோ அப்படி ஓடிச்சு அப்படி சொல்லிட்டு மச்சம் புவாஸ், ஓகே நான் செஞ்சுட்டேன் டீச்சர் புவாஸ் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியாகணும். சரிங்களா? சோ அதனாலதான் டைம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இதெல்லாம் வந்துட்டு இப்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். நம்ம வந்துட்டு எஸ் இந்த ஒண்ணு ஓகே, இந்த மூணாவது தான் கொஞ்சம் ரொம்ப இருக்கு. ஆமா, ஓகே பிரச்சனை இல்ல. நம்ம வந்துட்டு அதான் சொல்றேன், டெக்னிக் மஞ்சாவா வந்துருக்கு. நான் செய்யறது வந்துட்டு பார்ட் 1, அதே போல பார்ட் 2 செய்வேன், அதே போல பார்ட் 3 செய்வேன். அப்ப அங்கிருந்து உங்களுக்கு வந்துட்டு புரியும், ஓகே இப்படிதான் அப்படி சொல்லிட்டு. ஓகே, இப்ப பாருங்க, ரீடிங் வந்துட்டு உங்களுக்கு புரியுது என்ன செய்யணும், அதே போலதான் லிசனிங், அதே போலதான் ஸ்பீக்கிங். சோ நீங்க இந்த லெசன் கோ த்ரூ பண்ணலன்னா உங்களுக்கு புரியாது. ஓகே, உங்களுக்கு புரியாம போயிடும். சரிங்களா? சரி, இப்ப ரைட்டிங் அசஸ்மெண்ட். சரி, உங்களுக்கு மார்க்ஸ் வந்துட்டு எப்படி போடுவாங்கன்னா உங்களுக்கு 4 இருக்கும், ரைட்? சோ அதை வந்து நீங்க கருத்தில் கொள்ள வேண்டும். முதல்ல வந்துட்டு கண்டென்ட். ஓகே, கண்டென்ட்னா ஈஸி. நீங்க எழுதுறதுல எல்லாம் ஈஸியா வந்துட்டு என்னது relevant or irrelevant, sesuai atau tidak sesuai. Okey, dengan isi yang telah diberikan ataupun kehendak soalan. அதுதான் மிக முக்கியம். அப்ப நம்ம உதாரணத்துக்கு ஓகே what is your name கேட்கும்பொழுது saya suka makan nasi ayam எழுதுன்னு மக்கா முடிஞ்சு, அவ்வளவுதான். சோ அதனாலதான் என்ன அங்க கேள்வி கேட்கறாங்களோ அதற்கு பதில் கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஊரையே சுத்திட்டு வந்துட்டு ஒரு உலகமே சுத்திட்டு கராங்கனுக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சில மாணவர்கள் எழுதுவாங்க. அப்படியே ஒரு ஓகே புஷிங் துணியா அப்படியே பீட் அரவுண்ட் தி புஷ் பண்ணிட்டு கடைசியில கேள்வி வந்து ஒண்ணு கேட்டிருப்பாங்க, அதுக்கு பதிலே இருந்திருக்காது அந்த எஸ்சி. நானும் தப்பு டீச்சர். ஓகே, பரவாயில்ல. நம்ம வந்துட்டு அதனால சொல்றேன், we have to learn from mistake. ஓகே, அதனாலதான் நம்ம வந்துட்டு லத்தியான் செய்யும் பொழுது நமக்கு தெரியும் ஓகே என்ன செஞ்சிருக்கோம் எது செய்யல அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே, சோ ஈஸி வந்துட்டு 5 மார்க். இந்த 5 மார்க் வந்துட்டு ரொம்ப சுலபமா எடுத்துடலாம். கராங்கனுக்கு சாட்டு பார்ட் 1. பார்ட் 1 வந்துட்டு ஆக்சுவலி ரொம்ப ஈஸியா நீங்க மார்க்ஸ் எடுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, சோ அது 5 மார்க்கள். அது வந்து கண்டென்ட். அடுத்தது வந்துட்டு கம்யூனிகேட்டிவ் அச்சீவ்மெண்ட். கம்யூனிகேட்டிவ் அச்சீவ்மெண்ட்னா இப்ப லெட்ஸ் சே அந்த கேள்வியில வந்துட்டு 3 விஷயம் கேட்கறாங்க. லீவு கிட்ட வந்துருச்சு, சரி எங்க போலாம், இடத்தோட பேரு சொல்லு, எங்க போலாம், ஓகே அங்க போயிட்டு என்ன ஆக்டிவிட்டி நம்ம செய்யலாம், பிறகு வந்துட்டு என்னென்ன பொருட்கள் கொண்டு போகலாம். சரி, இந்த 3 விஷயம் அந்த கேள்வியில இருக்குன்னா இந்த 3 விஷயம் நீங்க கரெக்டா எழுதி இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி கரெக்டா எழுதும் பொழுது இன்டைரக்டா உங்களுக்கு அந்த இந்த மெசேஜ் அனுப்புனாரு. ஓகே, இந்த பதிலுக்கு தானே நீங்க இந்த மெசேஜ் போடுறீங்க. அப்ப எழுதுனருக்கு வந்துட்டு ஆரம்பத்துல உங்களுக்கு அனுப்புன அந்த மெசேஜ் அவருக்கு வந்துட்டு சத்தியா இருக்கும். ஓகே, நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் இந்த பலசான் சூறால வந்துட்டு எனக்கு பதில் கிடைச்சிடுச்சு. புவாஸ். ஓகே, நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அந்த ரீடர் தான் இப்போ நீங்க எழுத போற கடிதத்தை அல்லது லெட்டரை அல்லது இமெயில யாரு படிக்க போறாங்களோ அவங்கதான் ரீடர். இப்ப நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், யாரு படிக்க போறாங்கன்னா நம்ம எக்ஸாமினர் ஒரு உங்களோட தாளை திருத்துறவங்க படிக்க போறாங்க. ஆனா என்ன நம்ம இமேஜின் பண்ணுனா, இப்ப நான் படிக்க போறேன்னா நான் தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த லெட்டர் ஓகே அன்னையர் வந்து why not, ஓகே ஏதாச்சும் வாங்கலாமே. ஓகே, சோ அப்ப நீங்க அந்த கேள்வியில கேக்குறீங்க, ஓகே அண்ணனுக்கு அனுப்புறீங்க அந்த கடிதம், ஓகே என்ன வாங்கலாம், ஓகே எவ்வளவு வேலைக்குள்ள வாங்கலாம், ஓகே எப்படி அதை வந்துட்டு அவங்க கிட்ட கொடுக்கலாம். சோ இந்த 3 விஷயங்கள் நீங்க கேட்கும் பொழுது இப்ப நான் தான் எழுதுனேன் அந்த கடிதம். இப்ப நான் வந்துட்டு தம்பிக்கு என்ன அனுப்புனேன்னா தம்பிக்கிட்ட இருந்து பதில் வந்து நான் எதிர்பார்ப்பேன். அப்ப தம்பிக்கிட்ட இருந்து வர அந்த பதில் வந்துட்டு நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஃபுல்லா பதில் அழிச்சிருந்தாருன்னா அதுதான் ஃபுல்லி இன்ஃபார்ம்ட்.
டார்கெட் ரீடர் இஸ் ஃபுல்லி இன்ஃபார்ம். அதாவது கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதில் இருக்குது அந்த கடிதத்துல, அந்த ரிப்ளை கடிதத்துல, அந்த ரிப்ளை இமெயில்ல. சோ அதுதான் கம்யூனிகேட்டிவ் அச்சீவ்மெண்ட். அதுதான் கம்யூனிகேட்டிவ் அச்சீவ்மெண்ட். ஒன்று. இரண்டாவது விஷயம் நீங்க என்னங்கன்னா டைரக்டா பேசணும். ஓகே, கேள்வியில என்ன இந்த சூழல்ல என்ன கேட்டிருக்காங்க, சிச்சுவாசியில என்ன கேட்டிருக்காங்க, அன்னையர் தினம் வருது, என்ன வாங்கலாம், அப்ப டைரக்டா நீங்க சொல்லணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் மீ. வெல், ஓகே, மதர்ஸ் டே இஸ் வெரி நியர். ஓகே, வை டோன்ட் வி பை அ பர்ஸ்? பாருங்க, நீங்க டைரக்டா பதில் கொடுக்குறீங்க. அவர் கேட்ட கேள்விக்கு டைரக்டா பதில் கொடுக்குறீங்க. சோ இந்த மாதிரி டைரக்டா உலக சுத்திட்டு, ஆமா, ஓகே, ஐ எம் ஸ்டில் திங்கிங் பட் ஐ டோன்ட் நோ வாட் டு பை. ஓகே, மேபி ஐ கேன் டிஸ்கஸ் வித் மை ஃப்ரெண்ட். இந்த மாதிரி ஓகே, சுத்திக்கிட்டு என்ன வாங்க போறோன்னு கடைசி வரை சொல்லவே இல்லைன்னா இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு மேமாங் அக்கன் தூருண்டங்க பகித்து மண்டாடா மார்க்ஸ். சோ இந்த ரெண்டு விஷயத்தை வந்து நீங்க கருத்தில் கொள்ள வேண்டும். அதுதான் கம்யூனிகேட்டிவ் அச்சீவ்மெண்ட். எவ்வளவு தூரத்துக்கு கேள்வியை புரிந்து கொண்டு கேள்வியை வந்துட்டு கேட்டதற்கு ஏற்ப நம்மளோட பதில் நம்ம எழுதி இருக்கிறோம். சோ அதுதான் இது கம்யூனிகேட்டிவ் அச்சீவ்மெண்ட். ஓகே, அடுத்தது வந்துட்டு ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷன்னா எவ்வளவு லைக் ஃப்ளோவா எழுதி இருக்கிறீங்க உங்களோட ஐடியாவை. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, செகண்ட் பேராகிராஃப் போக்குள்ள என்ன நீங்க பெர்னாண்டோ வச்சானா பயன்படுத்துனீங்க. பெர்னாண்டோ வச்சானா தமிழ்ல வந்துட்டு லைக் அந்த கத்த பொங்கு இடைச்சோல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் தெரியுங்களா. முதலாவதாக, அடுத்ததாக, அந்த மாதிரி. ஓகே, bahasa Melayu Penanda Wacana, இங்கிலீஷ்ல வந்துட்டு கனெக்டர்ஸ் இல்லைன்னா கொஹிசிவ் டிவைஸ். நான் பிறகு வந்து நான் காமிக்கிறேன். ஓகே, ஆர்கனைசேஷன்ல வந்துட்டு சின்னாங்க நீங்க வந்துட்டு பார்ட் 1 மார்க்ஸ் எடுத்துடலாம். உங்களோட கரங்கள்ல வந்துட்டு கனெக்டர்ஸ் அல்லது கொஹிசிவ் இருந்தா அப்போ உங்களுக்கு முதல்ல புரியணும் கனெக்டர்ஸ்னா என்னது, கொஹிசிவ்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தது வந்துட்டு இதுதான் லாங்குவேஜ். இதுதான் வந்துட்டு மொழினா bahasa. இங்கதான் கிராமர், ஓகே, vocabulary, ஸ்பெல்லிங், ஓகே, இதெல்லாம் பார்ப்பாங்க. அதனால இந்த 5 மார்க்காக இதெல்லாம் வீணாக்கிறாதீங்க. ஓகே, சோ ஒட்டு மொத்தம் நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஓவரால் வந்துட்டு 20 மார்க்ஸ் வந்துட்டு இருக்குது இந்த இடத்துல. 20 மார்க்ஸ். ஓகே, சோ யூ வில் பி கெட்டிங் 20 மார்க்ஸ். சரிங்களா? சரி, இப்ப உங்களுடைய தாளை திருத்தும் பொழுது சிம்பிள் வந்துட்டு இப்படிதான் பயன்படுத்துவாங்க. முதல்ல சி, ஓகே, கான்டென்ட் வந்துட்டு சி எழுதுவாங்க. உங்களுக்கு ஃபுல் மார்க்னா 5 போட்டுருவாங்க. அதே போல கம்யூனிகேட்டிவ் அச்சீவ்மெண்ட் சிஏன்னு எழுதுவாங்க, அதுக்கும் 5 மார்க். ஆர்கனைசேஷன் வந்துட்டு 5, ஓகே, ஓ அதோட சிம்பிள். லாங்குவேஜ் வந்துட்டு எல், அதுக்கும் 5 மார்க்ஸ். ஓகே, சோ இந்த மாதிரி தான் உங்களோட கட்டுரை திருத்தும் பொழுது when an examiner mark your essay, this is how your marks will be given. Okay, this is how the examiner will give you the marks for your essay. சோ இங்க எல்லாம் கொடுத்துட்டு டோட்டல் வந்துட்டு 20க்கு எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, கடைசியா. சரிங்களா? ஆல்ரைட், சோ இதுதான் அதனுடைய மார்க்கிங் சிம்பிள். அது முடிஞ்சிட்டு ஓகே, இப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு எங்க போகிறோம்னா, சரி ரைட், கேள்வி முதல்ல பாத்துருவோம். அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு புரியும் எப்படி நீங்க வந்துட்டு கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, ஆல்ரைட். சற்று முன்பு நான் சொன்னேன் தெரியுங்களா, ஆர்கனைசேஷன். ஓகே, ஆர்கனைசேஷன்னா இப்ப நீங்க இங்க பார்த்துங்க, கனெக்டர்ஸ்னா உங்களுக்கு வந்துட்டு ஓகே இந்த மாதிரி சொற்கள்லாம் நீங்க பயன்படுத்தி வாக்கியத்தை வந்துட்டு இணைத்து எழுதியிருக்கணும். ஓகே, 2 சின்ன வாக்கியங்கள்ல வந்துட்டு நீங்க சேர்த்து எழுதும் பொழுது நீங்க தான் பயன்படுத்தலாம். அண்ட் பயன்படுத்தலாம், பட் பயன்படுத்துவீங்க. ஓகே, அந்த வாக்கியத்திற்கு ஏற்ப நீங்க சும்மா நான் ஏதாச்சும் ஒண்ணு பயன்படுத்த போறேன்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடாது. சோ நீங்க வந்துட்டு ஐயட் வந்து பின்ன பண்ணும் போது உங்களுக்கு வந்துட்டு தெரியும் என்ன வரும் அப்படி சொல்லிட்டு. சோ இதுல எச்சையில உதாரணத்துக்கு I want to go to Desaru Beach and we can actually do a lot of activities. அங்க பாருங்க, 2 ஐடியாவை வந்துட்டு சம்பவம் பண்ணி நடுவுல என் போட்டிருக்கிறீங்க. அதுதான் என். ஓகே, இப்ப பிகாஸ் எப்படி பயன்படுத்த போறீங்க. I would like to go to Desaru Beach, but உதாரணத்துக்கு but it is quite dangerous. பாருங்க, 2 வாக்கியத்தை எப்படி நீங்க ஜாயின் பண்ணீங்க. அல்லது பிகாஸ் I want to go to Desaru Beach because it is a beautiful place. சோ இந்த மாதிரி பயன்படுத்தினாலே உங்களுக்கு மார்க்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு இருக்குது. ரைட், சோ இது வந்துட்டு கனெக்டர்ஸ். இது சுலபமா ஞாபகம் வச்சுன்னா ஃபேன் பாய்ஸ் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஃபேன் பாய்ஸ்
F வந்துட்டு for, A வந்துட்டு N, ஓகே, N வந்துட்டு no, B வந்துட்டு but பயன்படுத்தலாம், because பயன்படுத்திக்கலாம். அடுத்தது O வந்துட்டு or, Y வந்துட்டு yet, S வந்துட்டு so. சோ இதுல நீங்க பயன்படுத்தினாக்கா இதுதான் கனெக்ட். இன்டைரக்டா மார்க்ஸ் இங்க ஏறிக்கிட்டு போகும். சோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு மார்க்ஸ் ஏறும். கனெக்ட் இது ஆர்கனைசேஷன்ல மூணாவது இந்த இடத்துல மார்க்ஸ் உங்களுக்கு ஏறும். டீச்சர், எஸ், நான் அந்த வேர்ட்ஸ்ல முக்காசி எல்லாம் பார்த்தது. ஆனா அந்த நோர் வந்துட்டு எவ்வளவு பார்த்தது இல்லை டீச்சர். நோ வந்துட்டு நீங்க எல்லாத்துக்கும் பயன்படுத்த முடியாது. உங்களுக்கு அதன் அர்த்தம் புரியணும். நோ வந்துட்டு நீங்க வந்துட்டு நைதர் இருக்குல்ல, நைதர் இதோட சேர்த்து பயன்படுத்துவீங்க. ஓகே, நைதர் டாட் 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 நோ வரும். ஓகே, அதே போலதான் ஓ, ஓனாக்கா ஐதர், ஐதர் கூட பயன்படுத்துவீங்க. இப்ப ஐதர்னா ஏதேனும் ஒன்று, சலா சத்து, அதுதான் ஐதர். உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. அது தெரியும் டீச்சர். Either my father or my mother will attend the function. Either or, salah seorang. நீங்க neither nor பயன்படுத்தினாக்க ரெண்டு பேருமே இல்ல. Neither my mother nor father will attend. அப்படின்னா ரெண்டு பேருமே போக மாட்டாங்க. சோ உங்களுக்கு அந்த அர்த்தம் புரியணும். இது ரெண்டுத்துக்கு எதுக்கு பயன்படுத்துறீங்க. இது வந்து salah satu akan pergi. இது வந்துட்டு dua-dua pun tak, அந்த மாதிரி. ஓகே டீச்சர், புரியுது. ஓகே, அதனால ஓகே இது நான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு திடீர்னு பயன்படுத்திடாதீங்க. ஓகே, ஸ்லோகமா உங்களுக்கு பயன்படுத்தினாலே உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். பிறகு முடிந்த அளவுக்கு ஒரு ரெண்டாச்சும் இதை பயன்படுத்துங்க. அந்த பார்ட் 1 அட்லீஸ்ட் ஒரு 2 நீங்க பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோகமா உங்களுக்கு வந்து 4-5 மார்க் கிடைச்சிடும். ஆனால் சரியா பயன்படுத்தணும். சும்மா உதாரணத்துக்கு இப்ப பாருங்க, நான் வாக்கியம் கொடுக்குறேன். I want to go to Desaru beach and it is very beautiful. அவருங்க and பயன்படுத்துறீங்க. ஆனா இந்த வாக்கியத்தை வந்து and வந்துட்டு tak begitu sesuai. அப்ப நீங்க என்ன பயன்படுத்துறீங்க? I want to go to beach, okay, Desaru beach because, okay, it is beautiful. Because the place is beautiful. அப்ப நீங்க சம்பவம் பண்ணக்குள்ள இந்த கனெக்டர் சரி, இந்த கொஹிசிவ் டிவைஸும் சரி, சரியான ஒரு கனெக்டர், சரியான ஒரு கொஹிஸை பயன்படுத்தணும். முதல்ல ஈஸி எழுதுறீங்க, அங்க போயிட்டு நீங்க வந்துட்டு மோர் ஓவர் எழுதலாமா? முடியாது. மோர் ஓவர் வந்துட்டு தம்பஹான் பூல அப்படின்னாக்க ஏற்கனவே ஒரு ஈஸி எழுதிருக்கீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்லி அல்லது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சோ அந்த மாதிரி ஒரு ஈஸி எழுதுங்க. பிறகு ரெண்டாவது ஈஸி எழுதும் பொழுது மோர் ஓவர். ஓகே, முதல்ல எழுதுறதுக்கு ஓகே தம்பஹானா அடுத்த ஈஸி நீங்க எழுதுறீங்க. அதனாலதான் சொல்றேன், இங்குள்ள வார்த்தைகளை வந்துட்டு நீங்க எடுக்கும் பொழுது சரியா பயன்படுத்துது உங்களுக்கு. ஓகே, ஓ டீச்சர் சொல்லுங்க இதெல்லாம் பயன்படுத்த சொல்லிட்டு எடுத்து போடக்கூடாது, சரிங்களா? அதனாலதான் சொல்றேன், பொதுவா வந்துட்டு moreover, furthermore, ஓகே, இன் அடிஷன், இதெல்லாம் வந்துட்டு ஈஸி. லெட்ஸ் சேல உங்களுக்கு வந்து 3 ஈஸி இருக்கு வைத்துக் கொள்ளுங்களேன். ஈஸி படுத்தாம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அல்லது ஃபர்ஸ்ட்லி, ஈஸி கெடுவு moreover, ஈஸி கெட்டிக்கு furthermore, முடிஞ்சு. ஓகே, பிறகு அந்த வாக்கியங்கள் வந்துட்டு சம்பவம் பண்ணி எழுதுக்குள்ள இதை பயன்படுத்துங்க. சோ இந்த 2 இதுவும் வந்துட்டு எல்லாம் இருக்கணும்னு இல்ல, இதுல 2 இருந்தாலே போதுமானது. உங்களுக்கு பார்ட் 1ல வந்துட்டு சுலபமா 5 மார்க் எடுத்துருவீங்க நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னாக்கா. ஒரு சில மாணவர்கள் வந்து எஸ் அந்த இப்ப இந்த மோர் ஓவர் அவே வேர்ட்லாம் இருக்கு. ஆமா, அது வந்து நண்டு வச்சான மாதிரி தானே? ஆமா, பின்னாடி வச்சானா எஸ். இப்ப நீங்க சொன்னீங்க அது வந்து பத்தி சொன்னீங்களா? ஓவர் பைக்க சொல்லி இது ஃபர்ஸ்ட்லி வந்துட்டு ஈஸிக்கு வந்து ஃபர்ஸ்ட்லி நீங்க பயன்படுத்தலாம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயன்படுத்தலாம். ரெண்டாவது ஈஸிக்கு வந்துட்டு மோர் ஓவர் இல்லைன்னா ஃபர்தர்மோர் பயன்படுத்தலாம். டீச்சர் ஒரு சாம்பிள் சொல்ல முடியுமா டீச்சர்? ஓகே, பிறகு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பார்ப்போம் ஒன்னொன்னா. ஓகே, ஓகே, உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கொள்ளுமே. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு உள்ள கரங்காணிக்கு நம்ம போவோம். இப்போ அம்மாவோட ஓகே லெட்ஸ் சே ஓகே ஹாலிடே இஸ் கமிங், ஸ்கூல் ஹாலிடே இஸ் கமிங், வேர் ஷால் வி கோ, வாட் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் வி கேன் டூ. ஓகே, அடுத்து வந்து வாட் ஆர் த திங்ஸ் தட் வி கேன் பிரிங். ஸோ இந்த 3மே வந்துட்டு நம்ம அந்த கேள்வியில கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3மே கேள்வியில கேட்கும் பொழுது இப்போ முதல்ல நீங்க வந்துட்டு இடத்தோட பேர் சஜஸ்ட் பண்ண போறீங்க. ஓகே, அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்லி பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லைக் டு சஜஸ்ட் த பிளேஸ், why not we go to Desaru beach resort. மொத ஈஸி. ஓகே, புரியுதுங்களா? well, ஓகே, அடுத்தது வந்துட்டு
ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க, என்ன ஆக்டிவிட்டி நம்ம அங்க செய்யலாம். ஓகே, லெட்ஸ் சே நீங்க 2 ஆக்டிவிட்டி நீங்க எழுத போறீங்க வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க சொல்லலாம், ஓகே we can do 2 activities அல்லது a few activities. Okay, we can play beach volleyball and definitely we will enjoy ourselves, full stop. Moreover, we can also go swimming. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு எப்படி பயன்படுத்தணும்னு? ஓகே, நீங்க சொந்தோக்காரங்க நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். ஓகே, அதனாலதான் நான் பிறகு வந்துட்டு உங்களுக்கு சொந்தோக்காரங்க நான் காமிக்கிறேன், எப்படி உங்களுக்கு பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இஸ் இட் ஓகே? ஓகே டீச்சர். ஓகே, சரி. ஓகே, சோ இப்போ வந்துட்டு ரொம்ப யோசிக்காதீங்க, அட்லீஸ்ட் இது வந்து பயன்படுத்திடணும் உங்களுடைய கட்டுரையில. சரிங்களா? ஓகே, முடிந்த அளவுக்கு இதை பயன்படுத்த பாருங்க, கனெக்டர்ஸ் பயன்படுத்த பாருங்க. பிறகு வந்துட்டு இதுல 1 or 2 ஓகே இதை பயன்படுத்தலாம். சரிங்களா? இது பயன்படுத்தினாலே உங்களுக்கு வந்துட்டு part 1 வந்துட்டு உங்களுக்கு ஸ்லோவமா 4-5 மார்க் எடுத்துலாம். ஏன்னா மேக்சிமம் 5, சோ அதுல 4-5 பாருங்க, ஃபுல் மார்க்கே எடுத்துடலாம் சில வேலைகள்ல. சரிங்களா? சரி, அடுத்தது வந்துட்டு லாங்குவேஜ் நான் சொன்னேன் சற்று முன்பு. இங்க பாருங்க, content தானே 5 மார்க்கு. content வந்துட்டு மிக ஸ்லோபமா, content தான் முதல்ல வருது பாருங்க. இது வந்து ரொம்ப ஸ்லோபமா 5 மார்க் எடுத்துடலாம். நீங்க kalau karangan kamu jawab ikut kehendak soalan, கேள்வியில என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பதில் கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு மிக ஸ்லோபமா 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். சரிங்களா? சரி, இப்ப நீங்க இங்க போனீங்கன்னா நாங்க ஒரு உதாரணம் கொடுக்குறோம் பாருங்க. Your content score depends on how fully you answer the question. இப்ப கேள்வியில வந்துட்டு 3 விஷயங்கள் கொடுத்திருக்காங்க வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப ஒரு கேள்வி நம்ம பார்ப்போம். ஒரு கேள்வி நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு விஷயங்கள் புரியும். ஓகே, இருங்க கொஞ்ச நேரத்தை நான் வரேன். சரி, இப்ப இதுதான் கேள்வி வைத்துக் கொள்ளுங்க. ஓகே, இதுதான் கேள்வி. Right? Okay. You received an email from your cousin. Okay, கேள்வி நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. You received an email from your cousin. Cousin-ஓட பேர் வந்துட்டு Anvan, who has just moved to your hometown. உங்க டவுனுக்கு இப்பதான் மாறி வந்திருக்காரு. Hi, our school holiday is going to start next week. அடுத்த வாரம் நம்மளோட ஸ்கூல் ஹாலிடே ஸ்டார்ட் பண்ண போகுது. Let's go for a picnic with our cousins. Okay, let's go for a picnic with our cousins. இதுதான் சிச்சுவேஷன். பிறகு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க, where do you think we should go? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, what can we do there? இது வந்துட்டு number 2. ஓகே, இரண்டாவது கேள்வி. மூன்றாவது, what should we bring? இது வந்துட்டு மூன்றாவது. சோ இந்த 3 விஷயங்களும் கண்டிப்பா உங்களோட கட்டுரையில அந்த பதில் எழுதுறீங்களா அதுல எழுதிருக்கணும். Okay, I hope to hear from you soon. Bye. Okay, now write an email to your cousin in about 80 words. Okay, உங்க cousinக்கு தான் நீங்க எழுத போறீங்க, உங்க ஸ்பூப்புக்கு தான் நீங்க எழுத போறீங்க. Write your answer below. இந்த மாதிரி தான் கொடுத்துருவாங்க. சோ இந்த இடத்துல நீங்க வந்துட்டு இந்த கேள்விக்கான பதில் நீங்க எழுத போறீங்க. யாரு? உங்க cousin. விஷயம் என்னது? பிக்னிக் போறீங்க, ஹாலிடேக்கு போல, நீங்க பிக்னிக் போறீங்க. இங்க பாருங்க, லெட்ஸ் கோ ஃபார் அ பிக்னிக். அதனால சொல்ற கேள்வி நல்லா புரியணும். நீங்க ஹாலிடேக்கு போறீங்களா பிக்னிக் போறீங்களான்னு. இங்க வந்துட்டு லெட்ஸ் கோ ஃபார் அ பிக்னிக். அப்ப வேர் டு யூ திங்க் வி ஷுட் கோ? பிக்னிக் எங்க போகணும்னு எழுதணும், ஹாலிடேக்கு எங்க போறோம்னு எழுதக்கூடாது. ஓகே, இப்ப இடத்தோட பேரு என்ன, அங்க போய் செய்ய போறீங்க, what are the things that you are going to bring. சோ இந்த விஷயம்லாம் வந்துட்டு உங்களுடைய ரிப்ளைல நீங்க எழுத போறீங்க. சரி, இப்ப இது 3 விஷயம் தான் முக்கியமான விஷயம். இந்த 3 விஷயமும் நீங்க அழகா இங்க எழுதிருந்தீங்கன்னா அதுதான் வந்துட்டு fully informed. அதுதான் வந்துட்டு fully informed. இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Okay. Okay, fully informed, meaning that you answered fully. 3 புல்லட் பாயிண்ட்ஸ்க்கும் அல்லது 3 விஷயம் அங்க இருக்குது. அந்த 3 விஷயத்தை நீங்க ஃபுல்லா கொடுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு fully answered சொல்லிட்டு 5 மார்க் உடனே கொடுத்துருவாங்க, 5 marks. ஆனால் let's say if you don't answer one part, அந்த 3 பார்ட்ல வந்துட்டு மத்த 3 பார்ட் நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த இடத்துல இருந்துச்சுல 3 விஷயங்கள் இருந்துச்சு இந்த இடத்துல.
ஓகே, இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது ஓகே 1 2 3 இந்த 3 விஷயத்துல ஒரு விஷயம் வந்துட்டு தர்சிலா நீங்க வந்துட்டு மறந்துட்டீங்க. ஓகே, நீங்க மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா 3. உடனே உங்களுக்கு வந்து 3 மார்க்ஸ் 2 மார்க் வெட்டிடுவாங்க ஆன் த ஸ்பாட். இங்க பாருங்க. அல்லது 4 அவங்க பார்ப்பாங்க 4 3 ஓகே. உங்களுடைய ஈசி வந்துட்டு பெரிய ஒரு ஈசி, முக்கியமான ஈசி. ஆனா நீங்க அதை எழுதலைனாக்கா கண்டிப்பா 4 கிடைக்காது, 3 தான் கிடைக்கும். அதனாலதான் சொல்றேன், எந்த விஷயம் இருந்தாலும் அந்த கேள்வியில கேட்டுருந்தாங்கனாக்கா அதுக்கு ஏத்த மாதிரி தெளிவா நீங்க எழுதணும். சரிங்களா? If you don't answer one part of the question or include some irrelevant, okay, அது ஒரு விஷயம். அல்லது include some irrelevant tasks. அவங்க அந்த கேள்வி அங்க கேட்டிருக்கே மாட்டாங்க, ஆனா நீங்க எழுதிருப்பீங்க. உதாரணத்துக்கு 1 வந்துட்டு விடுபட்டுருச்சு, ஓகே தெரியல பாஸ் பண்ணாங்க, அது வந்து ஒரு விஷயம். இப்ப கேள்வி நீங்க பார்க்கும் பொழுது ஓகே, இந்த 3 கேள்வியில வந்துட்டு 1 வந்து தெரியல பாஸ் பண்ணாங்க, ஓகே, அதனால உங்களுக்கு 3 மார்க்ஸ் கிடைக்கும், 5 கிடைக்காது. ஓகே, அல்லது இங்க கேட்டிருக்க மாட்டாங்க, இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, where okay we should go, what can we do there, what should we bring, இந்த 3 விஷயம் கேட்டிருக்காங்க. ஆனா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, அங்க போயிட்டு last holiday I actually went with my family and my family told me to actually bring okay my sister along. சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ கதை அங்க பேசுவீங்க, தேவையில்லாத விஷயங்கள் அங்க பேசுவீங்க. ஓகே, அல்லது ஓகே ஆமா இன்னொன்னு விஷயம் மறந்துட்டோம், நம்ம வந்துட்டு இப்ப வந்துட்டு காடியில போறோமா பஸ்ல போறோமா, லெட் அஸ் டிஸ்கஸ் அபௌட் தட் அப்படி சொல்லிட்டு புதிய ஒரு விஷயம் நீங்க உங்க கொண்டு வரீங்க. சோ அது தேவையில்லாத ஒரு விஷயம். அந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தை நீங்க எழுதும் பொழுது அங்கேயும் உங்களுக்கு மார்க் விட்டுவாங்க. ஏன்னா இங்க கேட்கல பாருங்க, ஓகே நம்ம எப்படி போறோம், how are we going to go by bus, எதுவுமே கேட்கல. அப்ப அந்த விஷயம் அங்க நீங்க வரணும். அதுவும் எக்ஸ்பிளைன் ஒரு பேராகிராஃப்ல எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனீங்கன்னா ஒன்னும் துறவ மார்க் விட்டுருவாங்க. சோ அதனாலதான் சொல்றேன், பார்ட் 1 வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரா நீங்க எழுதணும்னு அவசியமே இல்லை. என்ன கேட்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அழகா ஓகே எழுதி முடிச்சிடணும். சரிங்களா? சோ இதுதான் வந்துட்டு fully target reader is fully informed. ஓகே, டார்கெட் ரீடர்னா யாரு உங்களுடைய அந்த ரிப்ளைய படிக்க போறாங்க. இந்த விஷயத்துல வந்து உங்க கசின் என்வனுக்கு வந்து நீங்க பதில் எழுதும் போது என்வனுக்கு வந்து கேள்விக்குறி வரக்கூடாது. உங்களோட பதில் கடிதம் படிக்கும் பொழுது நான் என்ன கேட்டேன் அவன் என்ன எழுதியிருக்கான் பாரு அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் துறவலாம் என்ன. சோ நீங்க என்வனுக்கு வந்து எழுதும் பொழுது சொல்லுங்க. கேள்வி வந்து 3 கேள்விதான். இந்த விஷயத்துல வந்து 3 கேள்விதான் இருக்கு பாருங்க. அப்ப மேபி அடுத்த கேள்வியில வந்துட்டு 4 விஷயம் கேட்கலாம் அல்லது 2 விஷயம் கேட்கலாம். அதனால சொல்றேன், கேள்வியை நல்லா படிச்சுட்டு எந்த விஷயமும் விடுபடக்கூடாது. தட் இஸ் வை 80 வேர்ட்ஸ் வரைக்கும் எழுதுறது. எப்படி 80 வேர்ட்ஸ் வரைக்கும் எழுதுறது? எழுதலாம். ஓகே, கொஞ்சம் ஸ்லோ. ஆக்சுவலி 80 சொற்கள் வந்து கொஞ்ச நேரத்துல எழுதிடலாம். ஓகே, உங்களுக்கு தெரியணும் ஆனா என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சரி, ஆல்ரைட். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதெல்லாம் ஓகே ரொம்ப ஆப்வியஸா அப்ப நம்ம படிக்கும் பொழுதே நமக்கு தெரியும், நமக்கே தெரியலையே நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்பெல்லாம் துறோக்குலாம். ஓகே, ஆனா பொதுவா நம்மனால வந்துட்டு பொது விஷயங்கள்ல வந்து எழுத முடியும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதெல்லாம் வந்துட்டு மார்க் எங்க வெட்டுவாங்கன்னா இந்த கடைசி 2ல வெட்டுவாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நீங்க பாருங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னா பங்க்சுவேஷன் எரர், இதெல்லாம் ஸ்பெல்லிங் எரரும் பங்க்சுவேஷனா லைக் ஃபுல் ஸ்டாப், கொஸ்டின் மார்க், ஓகே இந்த மாதிரி காமா இதெல்லாம் வந்துட்டு சிலாபா வச்சீங்கன்னாக்கா ஸ்பெல்லிங்க்கும் அதுக்கும் வந்துட்டு இங்கதான் மார்க்க வெட்டுவாங்க. ஆர்கனைசேஷன்லயும் லாங்குவேஜ்லயும் மார்க் வெட்டுவாங்க. ரொம்ப வெட்ட மாட்டாங்க, ரொம்ப செய்யலனாக்கா ரொம்ப வெட்ட மாட்டாங்க. ஓகே, ஆனா கண்டிப்பா கோசம் கிடைக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கோசம்னாங்க பாஷை தாய்லாந்து எழுதிக்குங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தாய்லாந்து பாஷையில எழுதி வச்சிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் 0 அல்லது கேள்வி வந்துட்டு இங்க என்ன கேட்டிருக்காங்க, பிக்னிக் போலாம் எழுதிருக்காங்க, நீங்க வந்து பர்த்டே பார்ட்டி எழுதுறீங்க. சம்பந்தமே இல்லாம ஓகே we want to celebrate birthday party and படிக்கக்குள்ளே என்னடா இவன் எழுதியிருக்கிறான், நான் கேட்ட கேள்வி வரேன் பதில் வரேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா உங்களுக்கு இங்கெல்லாம் ஆப்பு. ஓகே, இங்கெல்லாம் வந்து 0 கொடுத்துருவாங்க அப்புறம். ஓகே, அதனால சொல்றேன், சுலோபமா படித்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் ஸ்லோ. ஓகே, நீங்க வந்துட்டு சர்வசாதாரணமா மார்க்ஸ் எடுத்துட்டு போயிடலாம். சரிங்களா? சர்வசாதாரணமா மார்க்ஸ் எடுத்துட்டு போயிடலாம். ஓகே சரி, ஆல்ரைட். இப்ப சோஃபா உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓவரால் டிப்ஸ். ஓகே, ஓவரால் டிப்ஸ். சரி, இப்ப
அது வந்துட்டு கேட்டீங்க டீச்சர் இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொந்தோ. ஓகே, இங்க பாருங்க சொந்தோ இருக்கு. alright, இங்க பாருங்க. I personally believe that libraries are among humanity's most important institution for several reasons. ஓகே, முக்கியமான ஒரு படிப்பகம். ஓகே, அப்ப ஈசி கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட்லி பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட்லி ஈசி. Firstly, most of humanity's collective knowledge is taught in library. அடுத்து ஈசி கொடுக்குறீங்க. Secondly, okay, libraries protect and preserve this knowledge. They also classify or group the materials into logical and easily available divisions. Furthermore, அடுத்து ஈசி கொடுக்குறீங்க. Furthermore, libraries make the materials available to everyone. Okay, so இதெல்லாம் elaborate பண்றீங்க. கடைசி ஈசி கொடுக்குறீங்க. Finally, இதெல்லாம் ஈஸி. ஆனா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்லி, செகண்ட்லி, ஃபர்தர்மோர், ஃபைனலி. நீங்க வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது. ஒரு சில மாணவர்கள் வந்துட்டு ஃபர்தர்மோர், திரும்ப ஃபர்தர்மோர் அப்பெல்லாம் மார்க்ஸ் விட்டுருவாங்க. ஃபைனலி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுதான் கடைசி ஈஸின்னு ஃபைனலி நீங்க பயன்படுத்தலாம். அடுத்தது இது வந்து கன்க்ளூஷன், முடிவு. கடைசியா பெணுத்தம், இன் கன்க்ளூஷன். இங்க வந்துட்டு ஈஸிலாம் வரக்கூடாது. ஈஸிலாம் இங்கே முடிஞ்சிருச்சு. இது in conclusion தான் வந்து kesimpulannya அது. sebagai kesimpulannya அதுதான் in. Finally வந்து akhirnya. Okay teacher. Finally வந்துட்டு akhir, isi yang akhir. Okay teacher. ஆனா கதை எழுதுனீங்கன்னா ஃபைனலினாக்கா கடைசியில என்ன நடந்துச்சுன்னு ஃபைனலி போட்டு எழுதுவீங்க. அது கதை ஸ்டோரிக்கு அந்த மாதிரி வரும். ஓகே, ஆனா ஈஸி கரங்கன் yang ada ஈஸி. ஓகே, அப்ப ஸ்டோரிக்கெல்லாம் ஈஸி இருக்காது, சும்மா கதையா தான் எழுதுவோம். இதெல்லாம் ஈஸி பாருங்க. ஓகே, அதனால முதல் ஈஸிக்கு வந்துட்டு செகண்ட்லி போடலாம். மூன்றாவது ஈஸி furthermore, கடைசி பாயிண்ட்ஸ் வந்து ஃபைனலி போடலாம். ஓகே, பெணுத்து வந்துட்டு இன் கன்க்ளூஷன் அல்லது இன் சம் கூட நீங்க பயன்படுத்தலாம். ஓகே, இன் சம் இதுவும் வந்துட்டு memang boleh terima in sum. ஓகே, சாரி, ஐ சம் எழுதுறேன், இன் சம். ஓகே, ரைட். சோ இந்த மாதிரி தான் நீங்க வந்துட்டு ஈஸி, இந்த மாதிரி தான் நீங்க அடுக்கிக்கிட்டே போவீங்க. ரைட். ஓகே, இதுக்காக வந்து டீச்சர் வந்துட்டு உங்களுக்கு தனியா ஒரு கிளாஸ் நான் நடத்துறேன், எப்படி வந்துட்டு இதை பயன்படுத்தணும் கட்டுரையில அப்படி சொல்லிட்டு. ஓகே, சரி, ரைட். இவ்வளவு தூரத்துக்கு புரியுதுங்களா இப்ப என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னு? ஓகே டீச்சர். ஓகே, சரி. இப்ப நம்ம வந்துட்டு ஒரு சொந்தோ. ஓகே, இந்த சோலானுக்கு நம்ம போவோம், பார்ட் 1. சரி, இதான் சாம்பிள் டாஸ்க். ஓகே, முதல்ல நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு 20 நிமிஷம் தான் இருக்கு பாருங்க. அதனால விறுவிறுன்னு படிக்கணும். படிச்சுட்டு நீங்க என்ன செய்யணும், முடிந்த அளவுக்கு வந்துட்டு ஹைலைட் பண்ணுங்க. ஓகே, ஹைலைட் இருந்துச்சுனாக்கா ஹைலைட் பண்ணுங்க, இல்லைன்னா பேனா பென்சில கூட கொடுக்கலாம். ஓகே, you received, kamu telah menerima satu email from your cousin. உங்க ஸ்பூப்பு கிட்ட இருந்துட்டு. அந்த கசினோட பேர் வந்து என்னது? என்வன். இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். ஒரு சில மாணவர்கள் இதெல்லாம் படிக்காம பதில் கடிதம் எழுதும் பொழுது இங்க வந்துட்டு ராஜுன்னு போட்டு எழுதுவாங்க, அங்க என்வன் பேர் இருக்குது. இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள் தவறுங்கள் செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு மார்க்ஸ் விட்டுவாங்க. அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். ஓகே, ரைட். சோ என்வன் who has just moved to your hometown, உங்களுடைய ஊருக்கு மாறி வந்திருக்காங்க. ஓகே, hi, our school holiday is going to start next week. Let's go for a picnic. இங்க ஸ்கூல் ஹாலிடேக்கு போலான்னு அவர் சொல்லல. ஓகே, சுட்டி ஸ்கூலா. ஓகே, நெக்ஸ்ட் வீக். சரி, வா பிக்னிக் போலாம். பிக்னிக் போலான்னு தான் கூப்பிடுறாரு, தவிர ஹாலிடேக்கு போலான்னு கூப்பிடல. ஓகே, சோ க்ளூ வந்துட்டு பிக்னிக். யாரு கூடல? கசின்ஸ் கூடல. சோ இந்த இடத்துல வந்துட்டு உங்க கூட்டாளிக்கு அதெல்லாம் பேசக்கூடாது. சோ இதுதான் சொல்றேன், ரெலவென்ட். உங்களோட ஈசி வந்துட்டு ரெலவென்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இங்க ஈசி என்னன்னு எழுத போறீங்களோ அந்த ஈசி வந்துட்டு ரெலவென்ட். Relevantnya bersesuaian dengan soalan yang telah ditanya. Relevant. Sesuai dengan soalan yang ditanya. Okay, அப்ப இங்க cousin பத்தி தான் நீங்க எழுதணும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் எழுத தேவையில்ல. ஓகே, அது right. Where do we go? அப்ப அடுத்த பார்ட் வந்துட்டு இதுதான் முக்கியமான பாகம். இதுதான் முக்கியமான இது. ஓகே, where do we go? Okay, where do you think we should go? அடுத்தது வந்துட்டு
what can we do there? Next, okay, what should we bring? What should we bring? ஓகே, சோ இதுதான் நீங்க படித்து நீங்க முதல்ல வந்துட்டு அனலைஸ் பண்ணணும். கேள்வி வந்துட்டு அனாலிசிஸ் செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும், ஓ இந்த 3 விஷயங்கள் கண்டிப்பா நான் எழுதணும். ஏன்னா என்வன் காத்துட்டு இருக்காரு உங்களோட பதிலுக்கு. அப்ப இதுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த கேள்வி தானே கேட்டாரு, இந்த கேள்விக்கான பதில் தான் அவர் எதிர்பார்ப்பாரு. ஓகே, ஐ ஹோப் டு ஹியர் ஃப்ரம் யூ சூன். பாய். சரி, அப்ப ஸ்டெப் 1 இங்கதான் நீங்க எழுத போறீங்க. ஸ்டெப் 1 வந்துட்டு இப்படிதான் நீங்க அனாலிசிஸ் பண்ணுவீங்க. ஓகே, you received an email from your cousin, அதாவது உங்க cousin Envern. ஓகே, அப்ப identify the sender. யார் உங்களுக்கு அந்த இமெயில் அனுப்புனது? உங்களோட cousin Envern. ஓகே, அடுத்தது வந்துட்டு சூழலை புரிஞ்சு கொள்ள வேண்டும். Kamu perlu memahami situasi dalam soalan. இதுதான் situasi. Our school holiday is going to start next week. Let's go for a picnic. இதுதான் situasi. Envern invites you. யார் உங்களை இன்வைட் பண்றது? உங்களோட cousin Envern invites you to have a picnic with your other cousins. Okay, அடுத்தது வந்துட்டு language function. ஓகே, இதுல வந்து அவர் என்ன கேக்குறாரு? உங்ககிட்ட சடங்கன் கேக்குறாரு. சடங்கன் எங்க போலாம்? அப்ப அதுதான் suggest, to suggest. உங்களோட நோக்கம் இந்த பதில் ஓகே எழுதுறதுக்கு நோக்கம் வந்துட்டு நீங்க சடங்கன் கொடுக்க போறீங்க. ஓகே, tenses, present tense ஆ past tense ஆ? இன்னும் நீங்க போவே இல்லையே, அப்ப present. ஓகே, அல்லது future கூட பயன்படுத்தலாம். அடுத்து வந்துட்டு ரைட்டிங் ஸ்டைல், ஃபார்முலா இன்ஃபார்முலா. உங்களோட கசின் தானே, இங்க பாருங்க அழகா ஹாய் கூட போட்டு எழுதலாம். பிகாஸ் இட் இஸ் வெரி வெரி இன்ஃபார்மல். அதான் இன்ஃபார்மல். ஓகே, அடுத்தது வந்துட்டு என்ன டாஸ்க்? உங்களுக்கு இந்த கேள்வி என்ன எழுத சொல்லுது? கடைசியா பாருங்க, ரைட் an email, ரைட் an email to your cousin. பதிலுக்கு இமெயில் எழுதுங்க உங்களோட கசின், அதாவது என்வனுக்கு. ஓகே, in about 80 words. சோ இதுதான் முதல்ல நீங்க செய்யணும். இந்த மாதிரி நீங்க அனாலிசிஸ் செய்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு மிக சுலபமா கேள்வி வந்துட்டு புரியும். அடுத்தது வந்துட்டு என்ன எழுதணும்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் மிக மிக ஒப்பீனியன், அதுதான் மிக மிக இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சரி, இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, where do you think? சரி, எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. இது மேபி நான் வந்துட்டு குரூப்ல கூட அனுப்பலாம். இதுதான் கேள்வி. சோ எடுத்துட்டீங்களா? ஓகே, இதுதான். ஓகே, இதுதான் கேள்வி. இது எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா பிறகு நீங்க சொந்தோ ஜாபம் படிக்கும்பொழுது நீங்க கம்பேர் பண்ண போறீங்க. ஓகே, இதுக்கு பதில் கொடுத்துருக்காங்களா, இதுக்கு பதில் கொடுத்துருக்காங்களா, அதை பேஸ் பண்ணி தான் நம்மலாம் வந்து இன்னைக்கு வந்துட்டு எக்ஸாமினர் அங்க சும்மா கீத்தனி அதெல்லாம் பொமரிக்ஸ். சோ இந்த ஒரு கட்டுரைக்கு எவ்வளவு மார்க்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓகே டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, எடுத்துட்டீங்களா? ஓகே, வெரி குட். இப்ப வந்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு சொந்தோக்காரங்க நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஆல்ரைட். the school holiday is finally. ஓகே, இது எம்மியோட இருங்க. ஓகே, இந்த சொந்தோக்காரங்க நீங்க பாருங்க. ஓகே, இதுதான் ஒரு சொந்தோக்காரங்க. ஓகே, சோ இந்த சொந்தோக்காரங்க வந்து இப்ப நம்ம மார்க்ஸ் கொடுக்க போறோம். ஓகே, இமேஜின் தட் இதுதான் கட்டுரை என்வனுக்கு எழுதப்பட்ட அந்த பாலாஸ். ஓகே, கமுத்தலம் பாலாஸ். ஓகே, லெட்ஸ் சே நீங்க வந்து இப்ப இந்த கட்டுரைக்கு மார்க்ஸ் கொடுக்க போறீங்க. ஆல்ரைட், முதல்ல வந்துட்டு சி நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சி வந்துட்டு ஈசி. ஈசி வந்துட்டு எவ்வளவு கொடுக்கலாம்னு யோசிக்கிறீங்க? இதுக்கு பாலிங் பாஞ்சா வந்துட்டு லீம. ஓகே, சி எவ்வளவு கொடுக்க போறீங்க? 3. ஓகே, வேற? ஈசி வந்துட்டு எதனை வந்துட்டு பேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னா இந்த கேள்வியில 3 விஷயம் இருக்கு. இந்த 3 விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்களா? இடத்தோட பேர் இருக்கா? ஓகே, வாட் கேன் வி டூ தேர் இருக்கா? வாட் ஷுட் வி பிரிங் இருக்கா? முதல்ல பாருங்க, 3 விஷயம் இருக்கா? இருக்கு டீச்சர். 3 விஷயங்கள் இருக்கு தானே? எது ஒன்றாவது? எது முதல் விஷயம்? எங்க போறாங்க தானே? முதல்ல கேள்வி என்ன கேட்டாங்க? where do you think we should go? எங்க போலாம்? ஓகே, எங்க இருக்கு பதிலு? புக்கிட் ஜாலில். ஓகே, புக்கிட் ஜாலில். சரி, அந்த வாக்கியம் வந்துட்டு புரியுதா உங்களுக்கு? I would suggest Bukit Jalil Park. ஓகே, புரியுதுதானே? இது ஒரு ஆங்கில வாக்கியம், புரியுதுதானே உங்களுக்கு? அதனால ஐயா இனி தெரியுமா? அப்ப ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க. பிறகு ஏன் பிகாஸ் படிச்சிருக்காங்க? பிகாஸ்னா என்னது?
ஓகே sebab ஓகே அடுத்தது காரணம் கொடுத்திருக்காங்க பாருங்க. There are many shady spots by its beautiful lake. Shadyனா நிழல் தரக்கூடிய ஓகே இடங்கள். ஷேட் சொல்லுவாங்கல்ல, ஷேட். ஓகே ஷேடி ஸ்பாட்ஸ்னா இடம். ஓகே by its beautiful lake. அங்க வந்து ஒரு தாசை இருக்குது. சோ அந்த தாசையை சுற்றிலும் வந்துட்டு நிறைய நிழல் தரக்கூடிய ஓகே இடங்கள் நிறைய இருக்குது அந்த புக்கிட் ஜாலில் பார்க். ஓகே சோ ஈசி உத்தாமாக்கு ஒரு ஈசி சம்பிங்கான் சேர்த்து எழுதியிருக்காங்க. ஓகேவா, சந்தேவா இருக்கு. ஓகே ஃபைன், செட்டில். ஒரு கேள்விக்கு பதில் கொடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து என்னது, வாட் கேன் வி டூ. ஓகே எங்க இருக்கு பாருங்க வாட் கேன் வி டூன்னு, எங்க இருக்கு பாருங்க. சைக்கிளிங் பிளே சம். எக்ஸாக்ட்லி. ஓகே அவங்க வந்துட்டு சும்மா சைக்கிளிங் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா, முழு வாக்கியத்தில் எழுதியிருக்காங்களா? முழு வார்த்தையும் முழு வாக்கியத்தில் எழுதியிருக்காங்க. ஓகே எஸ், எங்க இது பாருங்க. In this park or in this big park we can do some cycling and play some board games. இதுதான் வந்து அங்க என்ன செய்யலாம்னு சஜஸ்ட் பண்றாங்க. ஓகே what can we do there, அங்க போய் நம்ம என்ன செய்யலாம். சோ சைக்கிளிங் செய்யலாம் அல்லது some board games நம்ம விளையாடலாம். Okay, your sister can even play badminton there. Cousins naka okay avangala like one family la, so can even play badminton there. இதுவும் ஒரு activity. All right, now so இது வந்து பாகியன் டு ஆன்சர் பண்ணிருக்கா, சோலா நம்ம டு ஆன்சர் பண்ணிருக்கா. எஸ் ஓகே ஆன்சர் பண்ணிருக்கு. புரியுது தானே இந்த வாக்கியம்? அடுத்தது வந்துட்டு மூணாவது கேள்வி, what should we bring, என்ன கொண்டு போலாம். ஓகே சொல்லிருக்காங்களா எங்காச்சும் என்ன கொண்டு போகணும்னு சொல்லிருக்காங்களா? ஓகே பாருங்க, we need to bring, க்ளூ கொடுத்திருக்காங்க பாருங்க. we need to bring, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, what should we bring. அழகா அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. we need to bring okay games, food, drinks, a picnic mat. mat என்னது, பாய். கார்பை எழுதக்கூடாது, கார்பை வந்து தசுஸ்வாய் பிக்னிக்ல அங்க போயிட்டு நம்ம பஜ்லி சொல்லணும்னு இடத்துல. ஓகே மேட் பாய். சரி அப்ப இது வந்துட்டு சோலா நம்புத்திக்கு ஜவாப் பண்ணிருக்காங்களா? ஆமா டீச்சர், பண்ணிருக்காங்க டீச்சர். ஓகே வெரி குட். சோ இதெல்லாம் வந்துட்டு பாயிண்ட் நம்பர் 3. ஓகே ஜவாப் பண்ணிட்டாங்க. சரி அப்ப 3 கேட்ட கேள்விக்கும் ஜவாப் பண்ணிட்டாங்க. என்வின் வந்துட்டு திரும்ப உங்ககிட்ட கேள்வி கேட்பாரா? எல்லா கேள்விக்கும் பதில் கொடுத்துட்டீங்க தானே? ஆமா டீச்சர். அப்ப என்வினுக்கு வந்துட்டு போ சாத்தியா இருக்குமா தப்போ சாத்தியா இருக்குமா? சோ இதெல்லாம் நீங்க ஓகே. இப்ப முதல்ல ஈஸி முதல்ல நம்ம வச்சுக்கொள்வோம். ஈஸி வந்துட்டு 3 ஈஸியும் அவர் கேட்ட கேள்விக்கு கொடுத்தாச்சு தானே? ஆமா டீச்சர். சரி இப்ப கான்டென்ட் என்ன நினைக்கிறீங்க? ஏதாச்சும் தேவையில்லாத விஷயம் பேசியிருக்காரா? இல்ல டீச்சர். கேட்டதுக்கு தேவையில்லாத ஏதாச்சும் விஷயம் இங்க பேசியிருக்காரா? இல்ல தானே? இல்ல இல்ல. கான்டென்ட் எவ்வளவு கொடுக்க போறீங்க? கான்டென்ட் எவ்வளவு கொடுக்க போறீங்க? 5 marks. ஓகே கான்டென்ட் வந்துட்டு ஓகே எவ்வளவு கொடுக்கலாம்? சரி எல்லாம் செக் காலம்ல அனுப்புங்க பார்க்கலாம் எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு. 5 டீச்சர். ஓகே அனுப்புங்க செக் காலம்ல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see எத்தனை பேர் 5 கொடுக்குறீங்க, எத்தனை பேர் 4 கொடுக்குறீங்க. ஓகே கம் ஆன் லெட்ஸ் சைன் யுவர் மார்க். ஓகே 5 5 5 5 ஓகே 5 4 5 4 ஓகே யூ ஆன் தி ரைட் ட்ராக். 4 5 நீங்க கொடுத்தீங்கன்னாக்க நீங்க வந்துட்டு ரைட் ட்ராக். 3 கொடுத்தீங்கன்னாக்க சம்திங் ராங். ஏன்னா 3னா ஒரு ஈஸி பேசல, இப்ப 3 ஈஸியும் பேசியிருக்காங்க. இந்த 3 விஷயம் தான் இங்க கேட்டிருக்காங்க. அப்ப 3 விஷயத்துக்கு பதில் கிடைச்சிட்டனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் 5 மார்க்ஸ். அவ்வளவு சுலபமா நீங்க மார்க்ஸ் எடுக்கலாம். So what is your total score for content? 5. இப்போ ஃபுல்லா எல்லா விஷயத்தையும் கொடுத்திருக்கீங்களா இல்ல என்வன் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டீங்களா? இல்ல எல்லாத்தையும் கொடுத்திருக்கோம். ஓகே அவருக்கு வந்து போசாத்தி தானே இந்த பதில், அவருக்கு வந்து போசாத்தி தானே, ஏன்னா அந்த கேள்வி தான் கேட்டிருக்காரு, அதுக்கான பதில் நீங்க கொடுத்துட்டீங்க. ஆமா தானே? ஓகே நம்பர் 2 சுத்தி வளைச்சு ஊர் சுத்தி வந்துட்டு விஷயத்துக்கு வந்துருக்கீங்களா இல்ல அழகா சொல்லிருக்கீங்களா? பார்ட் பை பார்ட் அழகா சொல்லியாச்சு. ஓகே அழகா சொல்லிருக்காங்க. ஓகே கேட்ட கேள்விக்கு அவர் என்ன கேட்டாரோ அதுக்கு நீங்க அழகா சொல்லிருக்கீங்க. அதுக்கு ஏற்ப வந்துட்டு லைக் கில்லாங்கம்பூட்டா இல்லாம அழகா glad to hear from you. Glad na happy to hear from you. I love your idea of going for a picnic okay with all our cousins. இது பாருங்க இந்த வாக்கியத்துல இருந்து எடுத்திருக்காரு. I love your idea to go for a picnic with all our cousins.
சோ அவருக்கு அந்த சிட்டுவாசி கொடுத்தாரு. அந்த சிட்டுவாசி முதல்ல நீங்க முக்கடி போடுறீங்க, இன்ட்ரோடக்ஷன் மாதிரி போடுறீங்க. அதுக்கு பிறகுதான் பேசிக்கிறீங்க. பிறகு வந்துட்டு அவர் கேட்ட மாதிரி ஓகே இதுதான் கேட்டிருக்காரு. அந்த விஷயம் வந்துட்டு அவருக்கு ஸ்லோகமா புரிய வச்சிருக்கீங்க, பார்ட் பை பார்ட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி. ஓகே ரைட். அதனால வாட் இஸ் யுவர் டோட்டல் மார்க் ஃபார் CA? என்ன நினைக்கிறீங்க? 5 டீச்சர். எஸ் எக்ஸாக்ட்லி, வெரி குட், 5. ஓகே அது முடிஞ்சோன்னு ஓ வந்துட்டு ஞாபகம் இருக்குங்களா? நான் சொல்லி கொடுத்தேனே இதெல்லாம் பயன்படுத்தி இருக்கணும். ஓல நீங்க ஸ்கோர் பண்ணணும்னாக்க இதுதான் பயன்படுத்தி இருக்கணும். எஸ் இது பயன்படுத்தி இருக்கணும். ஃபேன் பாய்ஸ் அல்லது இது. ஓகே இது வந்துட்டு ஸ்லோபமா நீங்க பயன்படுத்துறீங்க. ஓகே இது வந்துட்டு அட்லீஸ்ட் 1 or 2. ஏன்னா பார்ட் 1 வந்துட்டு ரொம்ப வந்து அவங்க இது பார்ப்பாங்க. இதுல மேபி 1 இருந்தா கூட போதுமானது. ஓகே ஆல்ரைட். இது ரெண்டுமே நீங்க பயன்படுத்தலன்னா தென் உங்களுக்கு வந்துட்டு 3க்கு கீழே தான் கிடைக்கும். இது ரெண்டுமே அறவே நீங்க பயன்படுத்தல, 1 கூட நீங்க பயன்படுத்தல, அப்ப 3க்கு கீழே தான் கிடைக்கும். சரி அங்க பயன்படுத்திருக்காங்களான்னு பிகாஸ் இருக்குதானே? ஓகே பிகாஸ் இருக்குது. நான் வேற கலர் பயன்படுத்துறேன். ஓகே பிகாஸ் வேற ரொம்ப கண்டுபிடிக்கணும்னா 2 வாக்கியத்தை வந்துட்டு ஜாயின் பண்ணி எழுதிருப்பாங்க. 2 ஐடியா வந்துட்டு மிரிக்கும் ஹுப்பும் கண்டுங்க முங்குனத்தப்பு ஹுப்பும். ஓகே இங்க பயன்படுத்திருக்காங்க and alright. ஓகே வெரி குட். சோ அட்லீஸ்ட் பயன்படுத்திருக்காங்க தானே? ஆமா டீச்சர். ஓகே வெரி குட். சோ நீங்க எவ்வளவு கொடுக்கலாம்? 5 டீச்சர். ஓகே 5 அல்லது மேபி 4. ஓகே 4 இல்லனா 5. ஓகே 5 வந்துட்டு கொடுக்கலாம் அல்லது ஓகே 4. இதுதான் உங்களோட மார்க்ஸ். இப்ப நீங்க கேட்டீங்கன்னாக்க அட்லீஸ்ட் நீங்க லாஸ்ட்லி கூட எழுதிருக்கலாம். லாஸ்ட்லி இது வந்து லாஸ்ட் ஈஸி தானே? ஓகே லாஸ்ட் 1 எழுதினா கூட எங்களுக்கு கன்ஃபார்ம் 5 இருக்குது. கன்ஃபார்ம் 5 இருக்குது. அல்லது ஃபேன் பாய்ஸ்ல வந்துட்டு மேபி ஒரு 2-3 பயன்படுத்தி இருக்கலாம். ஃபேன் பாய்ஸ்ல வந்துட்டு மேபி 2-3 பயன்படுத்தி இருக்கலாம். இப்போ வந்து பிகாஸ் வந்து பயன்படுத்தி இருக்காங்க. அண்ட் வந்துட்டு நீங்க உண்மையே நீங்க பாத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்ல வந்துட்டு அண்ட் வந்துட்டு உண்மையா கபுங் ஐடியா இல்ல தெரியுங்களா, சொந்தோக்கு பயன்படுத்தி இருக்காங்க. இங்க பாருங்க நீங்க நல்லா படிச்சு பாருங்க அந்த அண்ட் வந்து எங்க பயன்படுத்தி இருக்காங்க. கபுங் ஐடியாவா இல்ல சொந்தோகா? சொந்தோக் தான் பயன்படுத்தி இருக்காங்க. இங்க பாருங்க சொந்தோ வந்துட்டு கேம், அடுத்தது ஃபுட், அடுத்தது ட்ரிங்க்ஸ், அடுத்தது ஜாயின் பண்ணிருக்காங்க பாருங்க. அதே இப்படி செஞ்சிருந்தாங்கன்னா உதாரணத்துக்கு இந்த இடத்துக்கு போவோம். We can do some cycling and play some board games and your sister can even play badminton. இங்க வந்து நீங்க full stop வைக்காம and போட்டு இத சம்பவம் பண்ணிருந்தீங்கன்னா ஓகே சந்தை புரியுதுங்களா? புரியுது டீச்சர். ஓகே அப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலா கன்ஃபார்ம் 5. ஏன்னா பிகாஸ் பயன்படுத்தி இருக்கீங்க அண்ட் பயன்படுத்தி இருக்கீங்க. அட்லீஸ்ட் 2 இருக்குது. இங்க லாஸ்ட்லி ஒன்னு பயன்படுத்தினாக்க கன்ஃபார்ம் 5. ஓகே இப்ப மேபி வந்து 4 கூட கிடைக்கலாம். ஓகே பட் ஸ்டில் ஓகே. ஏன்னா நீங்க பயன்படுத்தி இருக்கீங்க பாருங்க. அறவே நீங்க இல்லைன்னா தான் இப்படி இருக்கும் உங்களோட வாக்கியம். Glad to hear from you. Full stop. I love your idea of going for a picnic. Full stop. Go for a picnic with our cousins. Full stop. I would suggest Bukit Jalil Park. Full stop. There are many shady spots by its beautiful lake. Full stop. இந்த மாதிரி தான் இருக்க போது உங்களோட வாக்கியம். அதாவது இட்ஸ் லைக் எழுதிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப், எழுதிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப், ஐயட் முடா ஃபுல் ஸ்டாப், ஐயட் முடா ஃபுல் ஸ்டாப். படிக்கிறதுக்கு என்னடா இது ரொம்ப பிரேக் பிரேக் பிரேக்னு வரும். அதனாலதான் நீங்க கனெக்டர் பயன்படுத்தினாக்கா ஃப்ளோ அழகா இருக்கும். இப்போ புரியுதுங்களா கனப்பு கனெக்டர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்? எஸ் ஓகே. அதுக்குன்னு ஓவரா பயன்படுத்தக்கூடாது. ஒரு சில மாணவர்கள் என்ன செய்வாங்க, வா அப்பனா நான் எல்லாமே பயன்படுத்த போறேன் அதான் சொல்றேனே. ஓவராவும் பயன்படுத்தக்கூடாது, குறைஞ்சு 1 கூட பயன்படுத்தாம போகக்கூடாது. ஓகே குணு yang bersesuaian dengan situasi. ஓகே ஆல்ரைட். சோ 5 அல்லது 4 உங்களுக்கு சுலபமா கிடைத்தரும். அடுத்து இறுதியாக லாங்குவேஜ் என்ன நினைக்கிறீங்க? லாங்குவேஜ் ஓகே. Do you think this boy will get 0? இல்ல டீச்சர். 1 மார்க் கிடைக்கும் நினைக்கிறீங்களா? ஓகே சரி ஆல்ரைட். இப்ப லாங்குவேஜ்க்கு நம்ம போவோம். நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி லாங்குவேஜ்க்கு நீங்க மார்க் எடுக்க போறீங்க. ஓகே இதான் லாங்குவேஜ். ஓகே லாங்குவேஜ் 0னா பெர்ஃபார்மன்ஸ் பிலோ ஸ்கோர். ஓகே 1னா என்னன்னு பார்ப்போம். ப்ரொடியூஸ் பேசிக் vocabulary of isolated words and phrases. இப்படின்னா என்ன அர்த்தம்னா வாக்கியம் வந்துட்டு முழுமையா இருக்காது.
உதாரணத்துக்கு ஐ கோ ஃபுல் ஸ்டாப், ஐ வாண்ட் கோ திரும்ப ஃபுல் ஸ்டாப். இதுதான் ஒரு மார்க். அந்த லெவல்ல இருக்குது அந்த கரங்கன்னு இல்ல டீச்சர். இல்ல. இப்ப உதாரணத்துக்கு இந்த ஸ்டாண்டர்ட் 1 பையனுங்க தடிக்கா பிள்ளைங்களாம் பேசுவாங்க தெரியுங்களா? உதாரணத்துக்கு ஐ கேன் கோ, ஐ வாண்ட் கோ, யூ கேன் கம், ஓகே யூ கம். அந்த மாதிரிலாம் எழுதுனா ஓகே உங்களுக்கு 1 மார்க். அந்த லெவலுக்கு நம்ம எழுத மாட்டோம். ஓகே, அப்ப 1 மார்க் அவுட். கோசமும் இல்ல, ஜீரோவும் இல்ல, 1 இல்ல. ஓகே, 2 வந்துட்டு இப்ப பாக்க இதுவும் ஒரு சில வாக்கியங்கள் புரியுது, ஒரு சில வாக்கியங்கள் புரியலன்னா உங்களுக்கு 2ல விழுவோம். எல்லா வாக்கியம் புரிஞ்சா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 3 ஓடிடும். ஓகே, யூஸ் பேசிக் vocabulary, யூஸ் சிம்பிள் grammatical with some degree. அப்ப உதாரணத்துக்கு இந்த பொதுவா எழுதும் பொழுது எல்லாமே அங்கங்க மிஸ்டேக் இருக்கு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இங்க ஒரு மிஸ்டேக், 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 பட் ஓகே புரியுது. சோ நீங்க 3 எடுத்துருவீங்க. அந்த லெவல்ல இருக்குது இது இல்ல டீச்சர். இல்ல. அதான் சொல்றேன். பார்ட் 1 வந்துட்டு LPM membantu kamu. ஓகே, நீங்க ஸ்லோகமா மார்க்ஸ் எடுத்துடலாம். சோ அப்ப 3 இல்ல, அப்ப 4 இல்லனா 5. இப்போ கண்டிப்பா உங்களுக்கு இங்க வந்துட்டு 4 இல்லனா 5 மார்க்கா உங்களுக்கு கிடைச்சிரும். புரியுதுங்களா? சோ ஏறக்குறைய நீங்க இப்படி எழுதுனாலே இங்க பாருங்க 5 5 10 லெட்ஸ் சேலாம் இங்க 4 வைப்போமே. ஓகே, 18 சொல்லலாம். 18 இருக்கு டீச்சர். 18 இருக்குதே கையில. நமக்கு 20 நம்ம கிடைக்கணும்னு நம்ம வந்துட்டு முயற்சி செய்யறோம். ஆனா 18 எங்கேயோ கொண்டு போயிரும் நம்மள. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு எப்படி ஸ்கோப் பண்ண போறீங்க? எனக்கு ஒரு கேள்வி. எஸ் டீச்சர், இப்ப பிக்னிக்னா எங்க போற சொல்லலாம், ஹாலிடேனா எப்படி டீச்சர்? ரெண்டையும் ஒரே மாதிரி பாய்க்கலாமா? ஓகே, அதனால தான் இப்ப பாருங்க, ஹாலிடேனா அதுதான் சொல்லணும். கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க? ஹாலிடேக்கு போலாம் சொல்லியிருக்காங்களா, பிக்னிக் போலாம் சொல்லியிருக்காங்களா? அப்போ ஹாலிடே போலாம் சொல்லியிருந்தாங்கன்னாக்கா கேமரனுக்கு போலாம், அல்லது பீச்சுக்கு போலாம், அல்ல ஹாலிடே. ஆனா ஹாலிடேவா பேசணும். இங்க வந்து பிக்னிக் பத்தி கேட்கறதுனால பிக்னிக் சொல்லணும். நம்ம பிக்னிக் வந்துட்டு பீச்சுக்கு போலாம், அல்லது பிக்னிக் வந்துட்டு ராக் கார்டனுக்கு போலாம். அங்க பந்தாய்க்கு தான் போகணும்னு சொல்லலையே, பீச்சுக்கு தான் போகணும்னு சொல்லலையே. பிக்னிக் காடு மாதிரி ஏறுது அதெல்லாம் சொல்லலாம். எஸ், எங்க வேணா போலாம். ஓகே, தமநகராக்கு போலாம், எங்க வேணாலும் போலாம், அல்லது அந்த மாதிரி. ஓகே, அதான் சொல்ற, கேள்வி நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்ப இதுல வந்துட்டு இப்ப பாஸ் பண்ணிட்டீங்க, வெரி குட். இப்ப அடுத்த கேள்வி. ஓகே, அடுத்த கேள்வி. சரி, இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா இந்த கேள்வியை வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஓகே டீச்சர். குரூப்ல போடுங்க. குரூப்ல போடுறாரு. இந்த குரூப்ல போடுறேன் இருங்க. ஓகே, I'll send you. சரி, குரூப்பை கூட நீங்க பார்த்துட்டு ஆல்ரைட். இப்ப முதல்ல வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா பாருங்க. ஓகே, you received an email from your new friend. ஓகே, இது மது வந்து கசின். இப்ப யாருகிட்ட இருந்து உங்களுக்கு இமெயில் வந்திருக்கு? எமி கிட்ட இருந்து. ஃப்ரெண்ட். உங்களோட ஃப்ரெண்ட் வந்து யாரு? எமி. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கசின் இல்ல, ஆனா உங்களோட கூட்டாளி, ஃப்ரெண்ட். Who has just moved to your hometown. உங்க ஹோம்டவுனுக்கு மாதிரி வந்திருக்காங்க. சரி, hi, the school holiday is finally here. ஓகே, விடுமுறை வந்துருச்சு. Let's go for a picnic. அவங்க எங்க கூப்பிடுறாங்க உங்களை? Picnic, exactly. Okay, let's go for a picnic with our friends. கூட்டாளி. இப்ப நீங்க கசல்ல இருந்துட்டு வெளியாகணும். ஓகே, முதல்ல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க எமி? எங்க போலாம்? How do you know? என்ன வாக்கியம் பயன்படுத்திருக்காங்க? What sentence? Where shall we go? Okay, very good. ஒன்று. அடுத்தது? What we can do. Very good. What can we do? Okay, மூன்று. What should we bring? Yes, okay. What should we bring? Very good. Okay, அடுத்தது? I will waiting for your reply. Exactly. இது கேள்வியா இல்ல சும்மா பொதுவான ஒரு விஷயம்? பொதுவான ஒரு விஷயம். ஓகே, பை, அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது இப்ப நீங்க என்ன ரிப்ளைக்கு என்ன எழுதணும்? What are you going to write? என்ன எழுதணும் ரிப்ளைக்கு? ஹாய் அப்படி ஸ்பெல் போட்டு I have me போடலாம். ஓகே, இல்லையா? இப்ப வந்து முதல்ல கீழ பாருங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு, நீங்க படிக்கல. Now write an email to your friend. Okay, in about 80 words. Write your answer below. இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இதுதான் உங்களுடைய மிக ஸ்லோவானது பாருங்க. 3 கேட்டிருக்காங்க. ஏமிக்கு இந்த 3 விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது. இப்ப உங்ககிட்ட
சோ நீங்க பண்ணும் பொழுது சற்று முன்பு என்ன செய்றீங்களோ சரி இப்ப இந்த ஸ்டூடெண்ட் என்ன எழுதியிருக்காங்கன்னு நீங்க ஓகே மார்க்ஸ் கொடுத்து நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே பொதுவா இந்த கேள்வியை வந்துட்டு நம்ம வந்துட்டு கோ த்ரூ பண்ணுமா, அவங்க வந்துட்டு பிக்னிக் தான் போறாங்க. ஓகே, நாட் கோயிங் ஃபார் ஹாலிடே. பிக்னிக் போகல இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம். பிக்னிக் பாஸ்கெட், ஓகே ஃபன், வி கேன் ஹேவ் சம் ஃபன், அந்த மாதிரி சொற்கள் எல்லாம் நீங்க பயன்படுத்தலாம். சரிங்களா? பிறகு இந்த 3 கேள்வியை வந்துட்டு ஆன்சர் பண்ணிருக்கணும். where shall we go, what can we do and what should we bring. ஓகே, இந்த 3 விஷயம் நீங்க ஆன்சர் பண்ணிருக்கணும். சரிங்களா? சரி, இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். I think quite a number of you have already sent, right? உங்களுக்கு நீங்க சென்ட் பண்ணத at least you can assess yourself, you know, நீங்க சரியான ட்ராக்ல இருக்கிறீங்கன்னா அப்ப நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நீங்க கொடுத்த மார்க்ஸ்க்கும் இங்க இருக்கிற அந்த மார்க்ஸ்க்கும் வந்துட்டு சரியா இருக்குதா? Okay, we are going to discuss now. All right, முதல்ல வந்துட்டு கேள்வி படிப்போம் திரும்ப. Okay, so this is a question. Okay, இந்த கேள்விதான். You received an email from your new friend Amy, who has just moved to your hometown. Hi, the school holiday is finally here. Let's go for a picnic with our friends. Where shall we go? What can we do and what should we bring? Okay, I'll be waiting for your reply. Okay, so இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு ஏத்த மாதிரி ஏமிக்கு பதில் கொடுத்துருக்காங்களா? ஓகே, இந்த ரிப்ளை பண்ணுவாரு. சரி சரி, இப்ப பார்ப்போம். ஓகே, சரியான இமெயில் தானே ஏமி பயன்படுத்தியிருக்காரு. ஓகே ஃபைன், பத்தோல். சரி, ஆனா ஏ வந்துட்டு ஸ்மால் லெட்டர், பரவாயில்ல, அது வந்துட்டு ஒரு சிறிய மிஸ்டேக் தான். ஓகே, அடுத்தது பிக்னிக். சப்ஜெக்ட் வந்துட்டு என்னது? யூ ஆர் டாக்கிங் அபவுட் பிக்னிக். அப்ப இதுவும் வந்துட்டு பத்தோல். சரி, இப்ப உள்ளுக்கு போவோம். இது வந்துட்டு ஃபார்மலா இன்ஃபார்மல்ங்களா இந்த இமெயில்? ஃபார்மல். ஓகே, ஃபார்மல் ஆர் இன்ஃபார்மல் இமெயில்? Informal teacher. இன்ஃபார்மல், எஸ். ஃபார்மல்னா நீங்க வந்துட்டு லைக் அப்ளை ஃபார் ஜாப் அது மாதிரி. இது வந்துட்டு உங்களோட கூட்டாளி தான் எழுதுறீங்க. சோ இட் இஸ் இன்ஃபார்மல். ஹாய் பயன்படுத்தலாம். அப்ப சரியான மொழி தான் பயன்படுத்து. ஹாய் ஏமி, பதிலும் சரியா இருக்குது. ஓகே, ஐ am glad. ஓகே, glad என்னது? ஹாப்பி. வாட் இஸ் இட்? Okay, happy. All right, சரி, I am happy. I'm happy that you have brought this up. நீ வந்து brought this நக்க இந்த விஷயத்தை நீ கொண்டு வந்ததுக்கு I'm so happy. அதாவது என்ன விஷயம்? ஹாலிடே வந்துருச்சு, let's go for picnic. அந்த விஷயத்தை நீ இப்ப கொண்டு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. Okay, you see here, I'm glad that you have brought this up as I had nothing planned for the holiday. As okay, எனக்கு வந்து ஒரு பிளானும் இல்ல ஹாலிடே போறதுக்கு அப்படி சொல்லிட்டு. ஓகே, இது வந்துட்டு ரெலவென்ட் ஆர் irrelevant? ஏற்புடையதா அல்லது ஏற்புடையது இல்லையா இந்த கேள்விக்கு? அது இல்ல, ஏன்னா ஹாலிடே பத்தி பேசல. ஓகே, என்ன சொல்லிருக்காங்க இங்க வந்துட்டு? எதை பத்தி பேச சொல்லிருக்காங்க? பிக்னிக் பத்தி தான பேச சொல்லிருக்காங்க. ஆமா டீச்சர். Okay, so I have nothing for teacher. Okay, nothing for holiday. All right, so இது வந்துட்டு ஒரு மிஸ்டேக். இது வந்துட்டு ஒரு மிஸ்டேக் இங்க. ஓகே, சோ என்ன போட்டிருக்கலாங்க? லெட்ஸ் கோ ஃபார் பிக்னிக் போட்டிருக்கலாம். ஆனா ஓகே, அதுக்கு அடுத்துள்ள கேள்வியை பாருங்க. அது சாரி, அதுக்கு அடுத்துள்ள சென்டென்ஸ் பாருங்க. I am totally excited. Excited என்னது? What is the meaning of ஆர்வமா excited? இருக்குது. Yes, exactly. அல்லது happy, extremely happy. I am totally excited and I know just the place for our picnic. சொல்லிட்டாங்களா? விஷயத்துக்கு வந்துட்டாங்களா? ஆமா டீச்சர். விஷயத்துக்கு வந்துட்டாங்க. ஓகே, அப்ப இது வந்துட்டு மெமாங்ஸ் டு ஜூ. லயா அவங்க வந்துட்டு ஹாலிடே சொன்னாலும் அடுத்த வாக்கியத்துல வந்து போட்டாங்க பாருங்க, பிக்னிக் போலாம் சொல்லிட்டு. அப்ப அவங்களுக்கு புரியுது விஷயம் புரியுது. தெரியுதுங்களா? அவங்க சொல்லலையே லெட்ஸ் கோ ஃபார் ஹாலிடேன்னு சொல்ல, லெட்ஸ் கோ ஃபார் பிக்னிக் சொல்லிட்டாங்க. அப்ப ஜவா தமிழ் ஜவா சொல்லான். ஜவா சொல்லான். ஓகே, வெரி குட். ஓகே, ஆல்ரைட். அடுத்தது, it will be at Central Park just beside East Road. ஓகே, இது வந்து என்னது? It will be at. அந்த பிக்னிக் தான் இந்த eat சொல்றாங்க. It will be at Central Park. சென்ட்ரல் பார்க்ல பிக்னிக் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. வெரி குட். அப்ப இது வந்துட்டு tempat. இதுதான் tempat. ஜவாப் பண்ணிருக்காங்களா இடம்? Where shall we go? ஓகே, அப்ப இது வந்துட்டு question number 1 பண்ணிட்டாங்க. ஓகே, சுடா ஜவாப். ஓகே, சென்ட்ரல் பார்க். அந்த சென்ட்ரல் பார்க் எங்க இருக்கு? just beside East Road. சென்ட்ரல் பார்க் எங்க இருக்கு? ஈஸ்ட் ரோட். ஓகே, பிக்னிக் எங்க வேணாலும் போலாமே.
Okay, park போலாம். Okay, taman negaraku போலாம். Okay, like national park போலாம், பீச்சுக்கு போலாம், எல்லாம் பிக்னிக் எங்க வேணாலும் நீங்க போலாம். ஓகே, பிக்னிக்னா பீச்சுக்கு தான் போகணும் இல்ல. ஓகே, சோ முத கேள்விக்கு சடங்கன் கொடுத்துட்டாங்க. Just beside East Road. We could also play ball. ஓகே, இது வந்துட்டு என்னது? Play ball. அங்க ஆக்டிவிட்டி தானே? What can we do? அங்க என்ன செய்யலாம்? ஓகே, play ball பதில் கொடுத்திருக்காங்களா அங்க? ஓகேவா? போலி தெரியுமாவா? play ball. ஓகேனா? ஓகே தான் டீச்சர். Yes, okay. Apa itu வந்துட்டு sudah menjawab soalan nombor 2. Okay, we can play ball there as the park is huge. ஏன் அவங்க பந்து விளையாடலாம் சொல்றாங்க? Okay, as memandangkan. As naka memandangkan park itu huge. What is the meaning of huge? பெருசா இருக்கிறது. Besar. Big. பெருசு. Very good. Okay, alright. So ஒரு easy கொடுத்துட்டு அதுக்கு வந்துட்டு supporting detail கொடுத்திருக்காங்க. Okay, அப்ப soalan nombor 2 sudah pun jawab. Okay, settle. Okay, don't forget to bring an extra mat. Wrong spelling, mat. M-A-T. Okay, ஆனா இப்பதான் மொத தடவை spelling செய்றாங்க. So far மத்ததெல்லாம் okay, no spelling mistake at all. Okay, alright. Extra mat to place our food, untuk meletakkan makanan. Okay, on just in case I lost mine. Okay, இது வந்துட்டு LOSE, ஒரு grammar mistake இருக்குது. Okay, fine. So இது வந்துட்டு ஈஸியா bukan ஈஸிங்களா? ஈஸி தான் டீச்சர். ஈஸி தானே? Okay, soalan 1, soalan 2, soalan 3. 3. soalan 3 வந்தது What should we bring? What should we bring? Okay, so இங்க என்ன எழுதிருக்காங்க? Bring extra mat. வேற? Food. Okay, very good. அப்ப இது வந்துட்டு soalan nombor 3. 3 கேள்விக்கும் பதில் கொடுத்திருக்காங்க. Okay, படிப்போம். Don't worry about the supplies. I can handle them. Though you could bring some snack. Okay, நீ snack கூட கொண்டு வரலாம். So இது வந்து soalan 1, 2, 3. 3. soalan 3. Okay, இதுவும் question number 3. திரும்பவும் okay எழுதிருக்காங்க. If you would like to. Okay, the more the better. Alright. Where I was also thinking that we could have Jack and David. Okay, Jack and David நம்ம கூப்பிடலாம். Okay, who are these two? அவங்க friend. அவங்க friends. Okay, very good. அவங்களோட friends introduce பண்ணிருக்காங்க. Okay, masih lagi relevant தானே? task தானே? Okay, அடுத்தது. It will be more fun with them around. Okay, இவங்க ரெண்டு பேர் இருந்தா நம்மளோட பிக்னிக் வந்துட்டு more fun-ஆ இருக்கும். Okay, fine. All right. Do update me if something comes up. Okay, bye. Alright. Okay, so 3 கேள்விக்கும் விடை கொடுத்துட்டாங்க. அப்ப உங்களோட C என்னவா இருக்கும்? 4 மார்க் டீச்சர். C, okay. 3 மார்க்கும் கொடுத்துட்டீங்க. 3 கேள்விக்கும் விடை கொடுத்திருக்கீங்க. So what is your mark for C? அப்ப 5. Yes, C is 5. C is 5. Okay? Right? இவ்வளோ சுலபமா. That is what I'm telling you. Part 1 you can easily score. You can easily score in part 1. அதனால part 1 வந்துட்டு maximum score நீங்க எடுத்துடணும். part 2ல வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, part 1ல வந்துட்டு score எடுத்துடணும். ஓகே, alright. So C வந்துட்டு 5. CA வந்துட்டு இப்ப imagine that நீங்க தான் Amy. இதுதான் நீங்க போட்ட கடிதம். So இது வந்து உங்களுடைய friend உங்களுக்கு reply பண்ணிருக்காங்க. How do you feel? Puas ke tak puas hati? Puas hati தானே? ஏன்னா நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் அவர் பதில் கொடுத்துட்டாரு. And then kalau you baca yang ini pun you akan rasa macam okay, puas. Okay, I know what to do already. So what is your CA? 5 டீச்சர். 5, yes, exactly. ஏன்னா இங்க சொல்லி இருக்கிற விஷயம் அத்தனையுமே வந்துட்டு memang sesuai dengan soalan ini. எதுவுமே வந்துட்டு Amy வந்துட்டு தலையாட்ட மாட்டாங்க. kenapa lah masuk isi ini? Saya tak tanya pun ஒண்ணுமே அவங்க தேவையில்லை. கரெக்டா என்ன பேசணுமோ அந்த விஷயத்தை வந்துட்டு அழகா பேசி முடிச்சிட்டீங்க. So 5. Can you understand what is written here? இல்ல confused எந்தாச்சும் ஒரு இடத்துல வந்துட்டு யோசிச்சீங்களா? என்னதான் எழுதியிருக்கேன் எனக்கு புரியலையே அப்படின்னு யோசிச்சீங்களா? இல்ல டீச்சர். ஓகே, so 5. ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளே கற்பனை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இவன் இது சொல்ல வர்றான்னு ஒரு சமயம் அப்படின்னு யோசிச்சுமாக்கா இங்க 5 கிடைக்காது. 3 ஓடியாந்துரும் கீழுக்கு. ஓகே, சோ அதனால தெளிவா சுலபமா
சிம்பிளா எழுதி முடிச்சிருங்க. ஓகே, இப்போ ஆர்கனைசேஷன். 4 டீச்சர். ஃபன் பாய். ஓகே, என்ன பயன்படுத்திருக்காங்க முதல்ல? என் படிச்சிருக்காங்க. வாக்கியத்தை படிங்க. என்னாச்சு? நல்ல ஸ்லோகமா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. 2 வாக்கியத்தை வந்து சம்பவம் பண்ணிருப்பாங்க. So glad. ஓகே, I am so glad. இது வந்துட்டு வாக்கியமா? இன்னும் முடியலையே. நார்மலோடது. நார்மல் தான். I am so glad that you have brought this up. Sorry, brought this up. இதோட full stop வச்சிருக்கலாம். இதோட ஒரு வாக்கியம். இது வந்து இன்னொரு வாக்கியம். I had nothing planned for the school holiday. ஆனா எப்படி சம்பவம் பண்ணிருக்காங்க? Yes. Okay, so இங்க வந்து ஆர்கனைசேஷன் ஒன்னு இருக்கு. நான் வேற பேர ரேட் பயன்படுத்துறேன். Okay, I'll use rate. Okay, so இங்க வந்து ஒன்னு இருக்குது, ஆர்கனைசேஷன். Okay, so இது வந்துட்டு O. Okay, அடுத்தது வேற எங்க பயன்படுத்திருக்காங்க பாருங்க. I had nothing planned for the holidays. I am totally excited. Okay. And okay, exactly. நீங்க இங்க புள்ளி full stop கூட வச்சிருக்கலாம். I am totally excited. அப்புறம் இன்னொரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சிருக்கலாம். I know just the place for our picnic. ஆனா நீங்க ரெண்டுமே ஜாயின் பண்ணிட்டீங்க, கபோங் பண்ணிட்டு and வச்சிருக்கீங்க. So this is O. Okay, அடுத்தது There as the park. Okay, yeah, it will be at the park. அது வந்துட்டு பார்க்ல இருக்கும். ஒண்ணுமே பயன்படுத்தல. கீழ டீச்சர், we could also play ball there as the park. Very good. இது வந்துட்டு ஒண்ணு. Okay, இங்க பாருங்க. We could also play ball there. Full stop வச்சிருக்கலாம். இது வந்துட்டு ஐயா எம்பரிக்குங்க. The park is huge. ஆனா நீங்க கபோங் பண்ணிருக்கீங்க, ஜாயின் பண்ணிருக்கீங்க. எதை பயன்படுத்தி? S பயன்படுத்தி. இதுவும் O. ஓகேயா? சரி, இப்ப அடுத்தது don't forget to bring an extra mat to place our foods on just in case. Okay, I lost mine. வேற ஏதாச்சும் பயன்படுத்திருக்காங்களா பாருங்க. in case அடிச்சு. Okay, yes, just in case. இத வந்துட்டு பாவுச்சி அங்க சம்பவம் பண்ணிட்டாங்க, 2 ஆக்கிட்ட. இதோட அங்க ஸ்டாப் பண்ணிருக்கலாம். இங்க ஸ்டாப் பண்ணிட்டு இது இன்னொரு வாக்கியம் ஆரம்பிச்சிருக்கலாம். I lost mine. ஆனா இது 2 கம்பம் பண்ணிருக்காங்க, just in case போட்டு. ஓகே, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெவல். ஓகே, கனெக்டர். ரைட். சோ இதுவும் நம்ம வந்துட்டு ஓகே ஓல வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது don't worry about the supplies. I can handle them though. ஓகே, இது பயன்படுத்தி சம்பவம் பண்ணிருக்காங்க பாருங்க. இதோட ஒரு வாக்கியம் I can handle them full stop. Though you could bring. You see, though பயன்படுத்தியும் சம்பவம் பண்ணிருக்காங்க. ஓகே, இது ஒன்று. நீங்க நல்லா அந்த வாக்கியத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதோட ஒரு வாக்கியம் முடிச்சிருக்கலாமே, ஏன் சம்பவம் பண்றாங்கன்னு ஆரம்பிச்சீங்கன்னாக்கா ஓகே, அங்க வந்து O இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது பாருங்க. வேற எங்க பயன்படுத்திருக்காங்க சொல்லுங்க. That we could have Jack and David come. Okay, David update. Yes, okay. I was also thinking that we could have Jack and David come. Okay, இங்க வந்துட்டு டேவிடோட நிப்பாட்டினாங்கனாக்கா and அப்படி குண. ஆனா பின்னால ஒரு வாக்கியம் இருக்கு பாருங்க, டேவிட் கம். அப்ப இது வந்துட்டு ஆர்கனைசேஷன். Okay. It will be more fun with them around. All right, do update me. Okay, இது ஒண்ணு. இது full stop வச்சுக்கலாம் தானே? Do update me full stop. Something comes up. So இது ஜாயின் பண்ணிருக்காங்க பாருங்க, 2 வாக்கியம். Do update me if something comes. Okay, இதுவும் O. Okay, so if, though இதெல்லாம் நீங்க வந்துட்டு இங்க தம்பா பண்ணிக்கலாம். The fan boysல தம்பா பண்ணிக்கலாம். ஓகே, புரியுதுங்களா? இப்ப Okay, teacher. இங்க இல்லனா இங்க தம்பா பண்ணிக்கலாம். ஓகே, உதாரணத்துக்கு do. ஓகே, வேற என்ன பயன்படுத்தியிருந்தாங்க? if. அதெல்லாம் இங்க தம்பா பண்ணிக்கலாம். இப்படி வரும். சரிங்களா? ஓகே, ரைட். இந்த பாருங்க do இங்க இருக்கு பாருங்க. ஓகே, சரி. இப்ப எவ்வளவு மார்க்ஸ் நினைக்கிறீங்க? Teacher, அதுக்கு 5 டீச்சர். யா, எவ்வளவு நினைக்கிறீங்க? நான் ஒரு 5 டீச்சர். Yes, okay, memang tepat sekali 5 marks. Yeah? 1 நிறைய இருக்கு.
நிறைய இருக்குது. மேலும் அவர் பயன்படுத்துறது எல்லாமே memang sesuai. எதுவுமே வந்துட்டு silapa பயன்படுத்தல, எல்லாம் சரியா பயன்படுத்தி இருக்காரு. Cara dia gabungkan idea memang tepat. Dia punya penggunaan connector adalah memang cantik, tepat. Okay, right. நீங்க இத்தனை பயன்படுத்தணும் அவசியம் இல்ல, 3 பயன்படுத்தினாலே உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா 4க்கு மேல போயிருவீங்க. ஏன்னா part 1 வந்துட்டு very easily you can score organization. அப்ப 5. இப்ப லாங்குவேஜ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? லாங்குவேஜ் 3 இல்ல 4 டீச்சர். ஓகே, ரைட். 3 இல்ல 4. ஓகே, நான் மார்க் பண்ணிருந்தேனாக்கா 4 கொடுத்திருப்பேன். ஆனா லம்பாக வந்துட்டு 5 கொடுத்திருக்காங்க. ஓகே, ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு ரொம்ப மிஸ்டேக் செய்யல, 3 மிஸ்டேக் தான் செஞ்சிருக்காங்க. இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இந்த மிஸ்டேக் செஞ்சிருக்காங்க ஸ்டூடெண்ட், இது ஒரு மிஸ்டேக். ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒன்னு செஞ்சிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு ஓகே இந்த மிஸ்டேக் LOSE வரும். ஓகே, அடுத்தது வந்து ஃபுட்ஸ் வந்துட்டு S எழுதக்கூடாது, ஃபுட்ஸ்ன்னு வராது, ஃபுட், அவ்வளவுதான். சோ பொதுவா இவ்வளவுதான் மிஸ்டேக் செஞ்சிருக்காங்க. அதனால லம்பாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா, லம்பாக ஓகே நெவர் மைண்ட், பையன் வந்து முயற்சி செஞ்சிருக்கான். மேலும் ஓகே நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். இப்ப MATT இது ராங் ஸ்பெல்லிங். எத்தனை தடவை செஞ்சிருக்காரு இந்த ஸ்பெல்லிங்க? இந்த கட்டுரையில எத்தனை தடவை இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நடந்திருக்குது? MATT அப்படின்னு ஒரே தடவை, ஒரு வாட்டி தான். அந்த மாதிரி ஒரு தடவை மிஸ்டேக் செஞ்சாக்கா அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. இதே மிஸ்டேக்க திரும்ப நீங்க இந்த இடத்துல MATT எழுதினானா இது வந்துட்டு பிக் எரர். அந்த மாணவர்களுக்கு அல்லது அந்த மாணவருக்கு இந்த ஸ்பெல்லிங் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கட்டி கொடுத்துரும். நீங்க அதை வந்து ஒரு தடவை லெட்ஸ் இங்க MATT இந்த இடத்துல வந்துட்டு MAT பயன்படுத்திருந்தீங்கன்னா எழுதியிருந்தீங்கன்னா அதுதான் என்ன சொல்றீங்க, உங்களுக்கு தெரியலன்னு இல்ல, அவசரமா எழுதுனால இந்த மிஸ்டேக் வந்திருக்கு, அதனால பொலேடி தெரியுமா. ஆனா இத வந்து திரும்ப இந்த இடத்துல MATT எழுதிருந்தா ஓகே சாரிலா memang silap, உங்களுக்கு எஜான் தெரியலன்னு அர்த்தம். புரியுதுங்களா அப்ப உங்களுக்கு?